Sir, study is part of மியூட் பண்ணிக்கோங்க. குமார் மியூட் பண்ணிக்கோங்க. இல்ல மியூட்லாம் பண்ணல சார். ஹலோ, நீங்க கேட்கணுமா? சொல்லுங்க. It's about when we study about concrete technology, we study about various properties. Can somebody say those properties? I want to break the entire rules of concrete. First of all, சார் இந்த கொஸ்டின் குள்ள போறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் 1 hour செஷன் என்ன மாதிரி போகுதுன்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க. ஏன்னா ஆக்சுவலா அவங்களை நான் கூப்பிட்டது வந்து டனல் ஃபார்ம் ஒர்க் பத்தி டவுட் இருந்தா கேளுங்க, சார் சொல்லுவாரு அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கேன். பட் நீங்க டாபிக் டிரைவ் பண்ண போறீங்க. I will give you how this அவர் சொன்னார் இல்லையா, மெடிக்கல் மிராக்கிள், அது இன்ஜினியரிங் மிராக்கிள், how it happened with the government, எப்படி நடந்தது அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, so how I am able to convince them அப்படின்றது அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். see, first of all, government மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல nobody wants to deshuttering time or stripping time as per IS 456 பாத்தீங்கன்னா 14 days, 7 days, props left under, props kept for 3 days, 7 days, 14 days அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ். ஸோ அதனால யாருமே அந்த ஜெனரல் பப்ளிக் கூட போனீங்கன்னா 14 days இஸ் த ரெகுலர் டைம். ஆர் கொஞ்சம் நல்ல இன்ஜினியரிங் இருக்கிறவங்க 7 daysக்கு ஒத்துக்குவாங்க. மைவான்ல போனீங்கன்னா ஓகே 3 daysல we can do sir, we can give props and we can give supports and we can deshutter in 3 days அப்படின்னு சொல்லுவாங்க. I'm telling you, I have done 15 lakh square feet in Annanagar, clay soil, 15 lakh square feet, deshuttered in 18 hours. Deshuttered in 18 hours. And you should know the span also. Span is not 2 meter or 3 meter, 5.64 meter. The largest span is 5.64 meter. That too, continuous panels, 5.64, 4.5, 3.5. And the slab thickness is not limited. It is 180 mm. So these spans are deshuttered not once, for 3 multiple story tower, deshuttered in 18 hours. So you tell me, if I follow the rule, how you want me to follow the rule or you want me to break the rule? You always, my dear friends, you always break the rule, make it as a rule. So any IS code or a revision in IS code or the recommendation in IS code, whatever we say, whatever we call it, those are only recommendations. நம்மளே கூட அந்த IS 456ல நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ராப்ஸ் லெஃப்ட் அண்டர், ஸ்ட்ரிப்பிங் டைம் பத்திலாம். யாராவது ஐஎஸ் கோடோடைய ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா? ஸ்ட்ரிப்பிங் டைம் உடைய ஃபர்ஸ்ட் லைன் 456ல everybody knows stripping time 7 days, 14 days. Everybody agree? You all agree this statement that IS 456 has stripping time given? What is the first line of that clause? What is the first line of that clause? Brother, wrong or right, reply பண்ணுங்க. கான்வர்சேஷன் சூப்பரா இருக்கும். No, they will interact sir. கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்துருவாங்க. எனிபடி தமிழ் இல்லாதவங்க யாராவது இருந்தா உள்ள டெக்ஸ்ட் பண்ணுங்க. IS 456ல ஃபர்ஸ்ட் லைனே என்ன கொடுத்திருக்குன்னா ஸ்ட்ரிப்பிங் டைம் பத்தி கொடுக்கல. என்ன சொல்லுதுன்னா, if your concrete strength is twice the லோடிங் பண்ணும்போது வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை விட உங்க காங்கிரீட் உடைய ஸ்ட்ரென்த் டபுளா இருந்ததுன்னா டீஷட்டர் பண்ணிக்கோன்னு தான் சொல்லியிருக்கு. நம்ம மக்கள் அதை படிக்க மாட்டாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நான் டீஷட்டர் பண்ணும்போது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வரும்னு கால்குலேட் பண்றதுக்கு we are not ready. We are not dared enough. We are not கொஞ்சம் ரிசர்ச் ஐடியாவோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காவோ நம்ம யோசிக்க மாட்டோம். லைவ் லோட், டெட் லோட், கிரீப் இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? பல மாதங்கள் கழிச்சு நடக்க போகுது, பல வருடங்கள் கழிச்சு நடக்க போகுது. இனிஷியலா என்ன நடக்க போகுது? வாட் இஸ் த load which is going to happen immediately on top of the slab? Anybody? நீங்க வைக்கக்கூடிய டெட் லோட் தான் சார் மேல வரும் ஷட்டரிங். ஆக்சுவலி மேல கொண்டு போற ஷட்டர், அடுத்த லிஃப்ட் கொண்டு போற ஷட்டர் மெட்டீரியல். ஆக்சுவலி நீங்க 30 MBனா ஒரு 10 MBயாவது இருந்தா தான் நீங்க வந்து 16 hours ஸ்ட்ரிப்பிங் பண்ண முடியும். ஸோ நான் 2007ல டனல் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். Very good. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐ ஹவ் டன் இன் 2007 and 2008. ஸோ ஐ ஹவ் புதுப்பாக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ 10 MBA என்னுடைய கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து M30. ஸோ வந்து 10 MBA வந்து டீஷட்டரிங்க்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ ஹவ் டன் வித் ஹார்ட் கியூரிங் மெத்தடு அண்ட் நார்மல் கியூரிங் மெத்தடும் போனோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்யர்மெண்ட் அப்பயே வந்து 13 years முன்னாடியே 10 MBA கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய காங்கிரீட் மிக்ஸ் டிசைன்லாம் ஆப்டிமைஸ் பண்ணேன். நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அப்சல்யூட்லி பாலா, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அந்த 10 MPa is a numerical value. என்னுடைய கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து M30. ஸோ பேஸ்ட் ஆன் டீஷட்டரிங் வந்து டோட்டலா நீங்க உருவிடுவீங்க. இட்ஸ் லைக் வந்து பர்ஃபெக்டா சொல்லணும்னா இப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி அப்படியே காங்கிரீட் போட்டோன்னே எலும்பு கூடு மாதிரி வந்துடும். சரி, தனியா 16 hours கழிச்சு பிரிக்கணும், அப்படியே ஷட்டர் ஃபுல்லா உருவிடுவாங்க. ஸோ நான் அந்த ப்ராஜெக்ட்ல ஈவன் ஐ எம் நாட் யூஸ்லி ஒன் சிங்கிள் பிரேக் ஒர்க். டோட்டல் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இட் வில் பி மோனோலித்திக் காஸ்டிங், ஃபுல்லாவே வந்து காங்கிரீட் தான் பண்ணோம். ஸோ ஐ திங்க் சென்னையில ஃபர்ஸ்ட் நாங்க தான் கொண்டு வந்தோம் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது சார். 2007ல கொண்டு வந்தோம். 2007. Are you from L&T? Yes. L&T did the first project in private. So the statement what is given is very clear, sir. What is the statement? பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல அதை கன்வின்ஸ் பண்றது அப்படின்றது, அதுவும் ஒரு 18 hours டீஷட்டரிங்க வந்து கன்வின்ஸ் பண்றதுன்றது ஒரு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். So நீங்க ரைட்லி செட் பாலா, L&T takes very big challenges. அவங்களுக்கு சப்போர்ட்டிங் எல்லாருமே இருக்காங்க. கவர்மெண்ட்ல சீஃப் இன்ஜினியர் இருப்பாரு. ஐ எம் வெரி எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா காங்கிரீட் மிக்ஸ் டிசைன் பண்றப்போ நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு. அப்சல்யூட்லி. சோ அந்த டைம்ல பிசியும் கிடையாது. எனக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப் டீஷர்ட் பண்ணணும், ஒரு ஸ்லாப்ல நான் மேலே ஏறி போகும்போது அப்படியே பஞ்சு மத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கே பயமாயிடுச்சு ஸ்லாப் எது விழுந்துருமோன்ட்டு. அது அகைன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பிகினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட G+13 ஃப்ளோர். ஸோ டோட்டலா வந்து நோ பிரிக் ஒர்க், ஈவன் சிங்கிள் பிரிக் ஒர்க் கிடையாது அந்த ப்ராஜெக்ட்ல. So here in our project it is நீங்க உங்களை விட நாங்க கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இன் a way. we are using நாங்க யூஸ் பண்ண கிரேட் வந்து M40 கிரேட். ஸோ M40 உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு டிசைன் ரெக்வயர்மெண்ட் வந்து 8.67 MPa, whereas I will be trying not at 8.67 MPa because ஏதாவது மெக்கானிக்கல் எரர்ஸ் இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். I will be allowing at 12.5 MPa. 12 Newton per mm squared எனக்கு வந்தா மட்டும்தான் நான் டீஷட்டரிங் பர்மிஷன் கொடுப்பேன். So it is 10 towers, 15 lakh square feet, repetitions without one single sagging, without one single of course நம்மளுடைய நம்ம shrinkage cracks வேணா அங்க எங்க பாத்துருக்கேன். கண்டிப்பா ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் ஒரு ஸ்லாப்ல கூட கிடையாது. ஸோ எப்படி என்ஷூர் பண்ணோம்னா, நீங்க சொன்ன மாதிரி M30 பதிலா இப்ப எனக்கு பாலிகார்பாக்சிலேட் ஈத்தர் இருந்ததுனால அட்வான்ஸ் வெர்ஷன் போயிட்டோம். HRWRA பண்ணிட்டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.36 குறைச்சிட்டு M40 கிரேட் போனதுனால இன்னும் சேஃபா, இன்னும் பெட்டரா நல்லா பண்ணும். இல்ல நாங்களுமே அப்படி வந்து ஆக்சுவலி பிசி பேஸ் தான் சார் போனோம். அந்த டைம்ல வந்து SNF பேஸ் தான் வந்து மார்க்கெட்ல இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த டைம் நானே பிசி பேஸ் தான் போனேன். எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பிரச்சனை வரல, பட் நிறைய பக்கோல்ஸ் வந்துச்சு. ஏன்னா 3 மீட்டர் ஹை வைப்ரேட்டர் ஃப்ரீக்வன்சி வைப்ரேட்டர் யூஸ் பண்ணேன். ஸோ நிறைய டைப் ஆஃப்ஸ் வந்து அந்த மாதிரி வைப்ரேட்டர்ஸ்லாம் ஈவன் ஸ்பேஸ் ஷட்டர்ல வைப்ரேட்டர், ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேட்டர் அந்த டைம்ல நிறைய யூஸ் பண்ணேன். பட் நிறைய சிமெண்ட், நிறைய அட்மிக்சர் காம்போலாம் பண்ணி பார்த்தேன். பட் அந்த டைம்ல எனக்கு இருந்த ஒரே ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, ஏன்னா வித்தவுட் பிளாஸ்டிக்ல நம்ம டைரக்ட் புட்டி பெயிண்ட் அடிப்போம். ஸோ அப்போ வந்து என்னன்னா சின்ன சின்ன பக்கோல்ஸ் மட்டும் நிறைய இருக்கும்.
அந்த இது மட்டும் என்னால அவாய்ட் பண்ண முடியல. இல்ல பக் ஹோல்ஸ் வந்து கண்டிப்பா அவ்வளவு ஒரு லாங் ஷட்டர்ல நம்ம அதை அவாய்ட் பண்ணவே முடியாது சார். ஈவன் இன் மைவான் எனக்கு அது மட்டும் தான் சேலஞ்சிங்கா இருந்துச்சு அந்த டைம்ல. வேற ஒன்னும் பேக்லாம் எதுவும் வரல. பட் இந்த ஒரு அட்மிக்சர் காம்போனால கொஞ்சம் அட்மிக்சர்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணதுனால ஒரு ஸ்லாப் மட்டும் எனக்கு அந்த 16 ஹவர்ஸ் கொடுக்க முடியல. ஸோ ஐ டிலேட் 24 hours செட்டிங் டைம் ஆஃப் அட்மிக்சர். அதுக்கு மட்டும் ஒரு ஸ்லாப் டீஷர்ட்டிங் கொஞ்சம் டிலே பண்ணேன். பட் நம்மளுடைய என்வைரன்மெண்டல் கண்டிஷன்ஸ், இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் நாட் டு கோ ஃபார் ஹீட்டிங். ஏன்னா இந்த எட்டென்ஜைட் இஷ்யூஸ் வரும் நம்ம. அதனால இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் அ நார்மல் கியூரிங் வித் ஹை ரேஞ்ச் HRWRA போறது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு பெட்டர். இல்ல அதுதான் அந்த டைம் பண்ணணும். ஆக்சுவலி ஹாட் கியூரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிப்பாட்டிட்டோம் ஆக்சுவலி. நான் வந்து இதுல வந்து ஸ்டீம் கியூரிங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு இருந்திருந்தது. I never use steam curing. I just want to say them what is ஒரு என்கிட்ட வீடியோஸ் நிறைய கண்டென்ட் இருக்கு. I'll just show them. Am I presenting? Sure sir, please start it sir. Am I presenting? Yes sir, yes sir. Your screen is visible now. Yes sir, yes sir, it's visible sir. So just a general animation for all of you. So how a tunnel form works. Is everything audible sir? Clear sir. அந்த வீடியோவோட ஆடியோ மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் இந்த ஒரு வீடியோ மட்டும் பிக்சலேட் ஆகும். அடுத்த வீடியோ நல்லா இருக்கும். இது அனிமேஷன்றதுனால. ஓகே. So sir, வேற ஒண்ணும் இல்ல. It is a 2 L boxes, longitudinal L boxes. இங்க இருக்கிறது இதுதான் reinforcement. மவுஸ் இது விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். First requirement is vertical reinforcement. Sequence என்னன்னு பாத்தீங்கன்னா vertical reinforcement. அதுக்கப்புறம் கிரேன்ல வந்து டிராப் டவுன் பண்றோம். இந்த எல் பாக்ஸஸ், இன்வெர்டட் எல் பாக்ஸஸ் டிராப் டவுன் பண்றோம். டிராப் டவுன் பண்ணிட்டு எண்ட் பேனல்ஸ் டிராப் டவுன் பண்றோம். டெட் எண்ட்ஸ் வந்து டிராப் பண்றோம். ஸோ டை பார் போட்டு டைட் பண்றோம். டை பார் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டீல், செகண்ட் லேயர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அண்ட் தட் இஸ் ஒரு டெக்னிக்கலான ஒரு காம்போனன்ட் இருக்கு. இது இங்க இருந்து அவ்வளவு டீடைலா உங்களுக்கு தெரியாதுங்க. திஸ் இஸ் கால்ட் a kicker, KICK kicker. திஸ் கிக்கர் நம்ம மைவான்ல இருக்கிறத விட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இன் வாட் வே இட் இஸ் ஹைலி எஃபெக்டிவ், ஹவு இட் அவாய்ட்ஸ் எரர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். அதர் பிரசன்டேஷன் ஐ வில் ஷோ யூ. So that's all sir. Process is over. In the entire process, this entire reinforcement, this entire process will be completed in 10 hours. 10 hours for entire dropping down, placing, everything can be completed. All this can be completed in 10 hours. So the concreting, it can be made ready within another 4 hours. 14 hours ready ஆயிடும். Pouring வந்து 4 hours ஆகும். Self compacting or நாங்க high flow யூஸ் பண்ணோம். within four side shutters வந்து நாங்க ஒரு 10 ஹவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாட்டம் டி ஷட்டர் எப்படி பண்றது அப்படின்றத வந்து டெக்னிக்கலி ஐ வில் ஷோ யூ ஹவ் இட் இஸ். இட் இஸ் ஆல்வேஸ் டயகனலி பிளேஸ்ட். இந்த டயகனல்ல இருந்து அந்த சைட் டயகனல் போகும். இதுல இருக்கிற எரர் வந்து ரொம்ப கரெக்டா டெக்னிக்கலா பெட்டரா இருக்கும். இங்க இருக்கிற எரர் டயகனலி ஆப்போசிட்ல இருக்கும்போது உங்களுக்கு பேலன்ஸ் நல்லா இருக்கும். அதனால திஸ் என்டையர் இங்க இருக்கிறது டயகனலி ஆப்போசிட்ல போகும், இங்க இருக்கிறது டயகனலி இங்க ஆப்போசிட்ல போகும்.
சார் ஒரு காங்கிரீட் ஸ்டடி சர்க்கிளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு 9 to 10 முடிச்சுட்டு போகிறோம். So it goes to the first floor. Cantilevers பாருங்க. So நம்ம இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். அதே மாதிரி ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். The center core for our building is Maiwan. So எங்களுடைய ரெக்கார்ட் 3.5 months for 20 story. We have one tower which was built from ground la irundhu 20 story போறதுக்கு 3.5 months. That too in corona period in government. Yeah. In the video clarity vidunga. Now you will get the real essence. This is the actual video, actual site video. ஒரு 9 minutes இருக்கும் சார். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் வந்ததுன்னா கேளுங்க, பாஸ் பண்ணிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இன் பிட்வீன் ஆல்சோ ஐ வில் பி ஸ்பீக்கிங். ஸோ 135 degree bend. Because the wall thickness is only 160 mm. 150 mm நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. வால் வந்து 150 mm யூஸ் பண்றாங்க. As per NBC 2016 பிரகாரம் 150 mm is not permitted. 2 hour fire rating க்கு minimum requirement 160 mm. So we provided 160 mm and cover வந்து 30 mm ன்றதுனால we have to be very accurate with the lateral ties. Highly accurate within an error limit of 2 mm or 3 mm பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து மேனுவல் பண்ணோம்னா வராதுன்றதுனால ரொம்ப அக்குரேட்டா பண்ணுவோம். You can see this entire this is a column. This is a column where 20 mm diabar expressing எல்லாமே வந்து with the cover எல்லாமே within 120 mm குள்ள நடக்குதுங்க. 110 mm குள்ள நடக்குது. 30 mm cover. So in ground floorல shear அதிகமா இருக்கும்போது ground floorல ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். மேல போகும்போது ரிலாக்ஸ் ஆயிடும். So it's a shear wall, sir? Yeah, sir. Shear wall term நான் யூஸ் பண்றதுக்கு விருப்பப்படல. ஏன்னா IS 1893ல நீங்க shear wallனு போய் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்காது. So all the shear walls are technically called as LLRE, lateral load resisting element. LLRE நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா IS 1893 earthquake codeல கிடைக்குங்க. Shear wallன்ற term எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியல. It's a colloquial engineering word னு சொல்லலாம். Colloquial engineering word னு சொல்லலாம். Because for a beginners when we say it is a shear wall, they think that it takes only shear. Actually shear wall is subjected to all lateral forces like shear, torsion, bending, everything. So lateral load resisting elements, sir. Please sir, please continue, please. Okay, yeah, these are lateral load resisting elements, and these lateral load resisting elements on the these beams are called coupled beams. What is the difference between a normal beam or a coupled beam or the coupled beam in another way? In technical international language it is called as a spandrel. Spandrel உடைய work என்ன அப்படினு பாத்தீங்கன்னா moment transfer பண்ணும்.
ஸோ ஜென்ரலி பாத்தீங்கன்னா ஒரு வால்ல இருந்து இன்னொரு வாலுக்கு மொமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது ஸ்பாண்ட்ரல். ஸோ தீஸ் ஆர் ஸ்பாண்ட்ரல்ஸ். அப்போ மொமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபோர்ஸஸ் வந்து டயகனலா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தீஸ் ஆர் டயகனல் காலம்ஸ் இன்சைட் த பீம். These are diagonal columns where when the lateral load comes in, these diagonal columns, you will see these columns are these inclined struts. Actually, these are inclined struts which will be transferring the lateral loads diagonally to the next member, thereby coupling all the walls. Individual walls are behave பண்ணாது. நீங்க இந்த இது பீமா டிசைன் பண்ண கூடாது. இது ஸ்பாண்ட்ரலா டிசைன் பண்ணனும். It's a two dimensional element. It is not a linear element. M by I is equal to F by Y is equal to E by R ஓ இல்ல நம்ம பீம் ஜெனரல் பீம் டிசைனோ இந்த பீமுக்கு ஒர்க் ஆகாது. These are spandrel beams, or we call it as a deep beams. Yeah. Okay. You can see bottom reinforcement. This is MEP, sir. Very important is these in the MEPs இருக்கு பாத்தீங்களா, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். ஸோ இது பாத்தீங்கன்னா கவர் எட்ஜ் வரைக்கும் வச்சிருப்பாங்க. and these will not be welded to the main reinforcement. These will be welded to the நம்மளுடைய செகண்டரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு தான் நம்ம வெல்ட் பண்ணுவோம். மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வெல்ட் பண்ணீங்கன்னா மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அதனால அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணக்கூடாது. ஸோ இது கவர் எண்டில் இருக்கும். ஸோ தட் வென் யூ பிளேஸ் த ஷட்டர், இந்த ஷட்டர் எண்டு வந்து இது கூட பட் ஆகும். அது மட்டும் இல்ல, இதை ஃபுல்லா கவர் பண்ணுவோம். ஐ வில் ஷோ யூ. யா. And the conduit should never be placed outside the double layer reinforcement. உள்ளதான் பிளேஸ் பண்ணும். This is a very simple form of needle scaffolding. இந்த ஸ்கேஃபோல்டிங் தான் ஜஸ்ட் ஒரு ஹூக்ல லிஃப்ட் பண்ணவே வெளியில வந்துரும், நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடும். இது எந்த ரியாக்ஷன்ல நிக்குதுன்னா பாட்டம் அண்ட் டாப் ரியாக்ஷன்ல நிக்கும். அங்க பாருங்க ஸ்ட்ரக்சரல் இது பாருங்க எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு. அதுக்கு வந்து சாஃப்டா, யா, இட்ஸ் a very large platform. ஒரு காங்கிரீட் ஸ்டடி சர்க்கிள்ல ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கப்பா. You just see that இதெல்லாம் வந்து நியூ காங்கிரீட்ன்றதுனால லோட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக we are placing wooden blocks. You cannot place directly point load வைக்க முடியாது, because you know it is only few hours concrete. சாஃப்டா இருக்கணும். So once when it is placed, அவ்வளவுதான், automatic lock ஆகும். Bottom and top momentல lock ஆகும். There is no any connection required. These tunnel boxes are not made in India. Nowadays they make in India. When it was done in the early stages, this is not made in India. அது வெளியில இருந்து டர்க்கில இருந்து இம்போர்ட் பண்ணுங்க. So this is the first cycle. You try to understand, this is the first drop of tunnel. In the full placement, in the drop of tunnel and the அடுத்த drop வரைக்கும் ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. So vertical reinforcement is over. Now they are placing the tunnel box. அவ்வளவுதான். அந்த ஷட்டரிங் ஏரியா, இந்த ரெண்டு எல் பாக்ஸையும் ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன். இந்த கேப் இருக்கு இல்லீங்களா, அது சன்ரே வந்து இதாகுது. ஆக்சுவலி திஸ் கேப் வில் பி லெஸ் than 3 mm. Okay, you won't find a slurry dropping down. Slurry எல்லாம் வெளில வராது. 3 mm விட கம்மியா இருக்கும். So now what they are doing is they are leveling it. Top perfect level. It's a semi-automated process. accuracy இருக்கும் work. So the second work is top layer reinforcement.
So 2000, I think it is 2019 polycarboxylate ether is added in our IS codes. This video is before that. So ASTM standard la we designed this mix. It's a high flow mix, not self compacting one. There was reason for using high flow or free flow. And this is like SDC? Not SDC, sir, exactly. நான் உங்களுக்கு அந்த ASTM ஸ்டாண்டர்ட் அண்ட் வாட் இஸ் த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் பிபிடில காட்டுறேன். ஓகே சார், ஓகே. And we were very strict in flow as well as water cement ratio control. வந்து full control வைக்கல அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் it won't work, sir. This entire methodology and technology won't work. I want to show you the shutter. ரொம்ப கிரியேட்டிவா மிஸ்டர் பாலா இங்க பாருங்க, கிரியேட்டிவா இந்த மாதிரி அந்த வேலர் ஹரிசாண்டல் வேலர் இருக்கும் இல்லையா, அதுல ஜஸ்ட் ஒரு கிளாம்பிங் மெக்கானிசம், ஒரு நார்மல் ஹாஃப் ஹெச்பி மோட்டர், இந்தியன் ஸ்டைல் ஆஃப் சந்திராயன் மாதிரி இது. ஸோ ஒரு கிளாம்பை தூக்கி போட்டு இந்த போல்ட்டை டைட் பண்ணிட்டோம்னா திஸ் வைப்ரேஷன் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு த என்டையர் பாக்ஸ். தட்ஸ் ஆல். நோ ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் மேட். ஸோ இது மாதிரி ஒரு 4 வைப்ரேட்டர் வச்சுக்குவேன். வச்சுக்கிட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் வைப்ரேஷன் பண்ணணுமோ அந்த இடத்துல எடுத்து போய் வேலர்ல மாட்டிட்டு டைட் பண்ணிட்டு வைப்ரேட் பண்ணுவேன். நம்ம அப்பப்போ மாத்தணுமா சார்? ஒரே வைப்ரேட்டர் யூஸ் பண்றோமா? இல்ல, இந்த மாதிரி ஒரு 4 செட் வச்சிருக்கேன். So what we do is wherever the pour is happening அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு gentle vibration. It's not excessive vibration. I don't want the slurry to get extraordinary kinetic energy கொடுக்க மாட்டேன். ஒரு general agitation because it's a high flow. Just reinforcementல வந்து எங்கேயும் ஸ்டக் ஆக கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த vibration. That vibration is not essentially a shutter vibrator. It is only a gentle நம்ம டேப்பிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த லெவல் ஆஃப் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ நான் கனெக்ட் பண்ணும்போது வெரி குட் ரிசல்ட்ஸ் we have got. Yeah. So you can see the top level அவருடைய இந்த மேசனுடைய perfect mirror கீழ இருக்கு பாருங்க. So it is M40. The initial stages we had fear. The fear is ஒரு 2 daysல ரிமூவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த டைம்ல எடுத்த வீடியோ. So the minimum required is 11. So I allow it at 12.5. So what we achieved in 48 hours, that is 2 days, in the value கிடைச்சது. So de-shuttering is very interesting. The diagonal pull will pull the shutter down. So how it works அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பிரசன்டேஷன்ல பார்க்கலாம். So how they remove அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இது டிராப் டவுன் ஆயிடும், ஒரு கீழே டிராப் ஆகும் பாருங்க. That's it. So now it is on the rollers. You can push it. இத புஷ் பண்ணி half வெளில வரணும்ன்றதுக்காக தான் அந்த பாட்டம்ல அந்த பிளாட்ஃபார்ம். Now this is a loading triangle or we call it a lifting triangle, loading triangle, நிறைய டெக்னிக்கல் நேம்ஸ் எப்படி வேணா வச்சுக்கலாம். பாட்டம் விங் நட் டைட் பண்ணிட்டோன்னே 50% of the tunnel has to come out, then only you can connect with the wing nut. அதுக்கப்புறம் ஜென்டல் ஹூக்ல அவர் எடுக்கும் போதே என்ன பண்றாங்க, அந்த ஸ்கிராப்பிங் பண்றாங்க. அங்க பாருங்க,
ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ இவர் எடுக்கும் போதே இந்த சைடு ஸ்கிராப்பிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் shuttering oil, everything is done. From the top also there are 2 people, they will do the top oiling, clean பண்ணிட்டு top oiling. Yeah, a curing compound, yes. After removing our bala சொன்ன மாதிரி இந்த holes we are not able to avoid, so that is okay. In a wall system that's not a big structural problem, blowholes. So now it goes to the next cycle. Now I have a question. So this is nama curing compound. So curing compound use panna, how we ascertain and which are all the practical conditions in which we won't be able to get the desired results. நிறைய இடத்துல desired results கிடைக்கல அப்படி நம்ம பார்த்திருப்போம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா யாராவது டிஸ்கஸ் பண்ண முடியுமா அதை பத்தி? Why sometimes a curing compound doesn't give proper results? Curing compound வந்து சார் ஜெனரலி ஆஃப்டர் ஸ்ட்ரைக் அவுட் டைம் முடிஞ்ச உடனே இமிடியேட் அப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே சார், இமிடியேட்டா பண்ணாலும் எனக்கு ரிசல்ட் வரலன்னு வெச்சீங்க. இன்னொன்று வந்து சார் நம்மளோட அதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் குவாலிஃபை பண்றதுக்கான டெஸ்டர்ஸ் இருக்கு ஆல்ரெடி. லாஸ் ஆஃப் மாய்ச்சர் டெஸ்ட், அப்புறம் வந்து கம்பரிஷன், இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு அடி பார்த்துட்டு அதுல நமக்கு எல்லாம் குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கியூரிங் காம்பவுண்டே நம்ம சைட்ல யூஸ் பண்ண போறோம். இல்ல சார், இது வந்து நான் தான் சொன்னேன் இங்க அதெல்லாம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இருக்கு அதுல. சோ இட் இஸ் அபவுட் இந்த லேயருக்கு அந்த பக்கம் இருக்கிறது 100% சேச்சுரேஷன். இஃப் த ஏர் மாய்ச்சர் பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ், like intermediate நம்மள நாக்பூரோ இல்ல ஹைதராபாடோ where the moisture content is 40%, or ராஜஸ்தானோ where the moisture content of air is 40%. Okay, I understood your point sir. நீங்க வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணிட்டு திருப்பி க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அப்ளை பண்ண சொல்றீங்களா? இல்ல சார், எக்ஸ்டர்னல் மாய்ச்சர் ரெக்வயர்மெண்ட், எக்ஸ்டர்னல் ஏர் ஹியூமிடிட்டி இருக்கு பாத்தீங்களா? Okay, and the external air humidity is very high, there is no demand of suction. நம்ம பாடியில எப்படி ஸ்வெட் ஆகுது, எதனால ஸ்வெட் ஆகுது? ஏன் நம்ம இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி போனா ஸ்வெட் ஆகாது? only in the coastal region we will be sweating sir. கோஸ்டல் ஏரியால ஜெனரலி ஹைலி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும் நமக்கு. Yes, when there is a relative humidity is very high, this curing compound will not have any issue sir. Yes, because correct, there is sir. no suction involved. எக்ஸ்டர்னல் ஏர்ல இருக்கிற சக்ஷன் இருக்காது. இல்லனா நீங்க என்ன கியூரிங் காம்பவுண்ட் போட்டாலும் there will be a issue. This is very important point, many of the field engineers they miss. In our side sir, we realized one thing in about curing compound. என்னன்னான்ட்டு லேட்ரலா நம்ம அப்ளை பண்றோம்ல, ஜெனரலி ஃபார்ம் ஒர்க் டீசெட்ரிங் பண்ணாத வரைக்கும் நமக்கு தேர் இஸ் நோ அத லாஸ் ஆஃப் மாய்ச்சர்ங்கிறது பெருசா இருக்காது. லிட்டில் பிட் சிரிங்கேஜ் இருக்கும் அந்த ஃபார்முக்கும் நம்ம இதுக்கும். ஒண்ணுமே இல்ல, நம்ம கியூரிங்ன்றதே ஒரு மித்து சார். நம்ம பீம் இருக்கு இல்லையா, டாப் சர்ஃபேஸ் தானே நம்ம கியூர் பண்றோம். பீம்ஸ் எல்லாம் நம்ம கியூர் பண்றதே கிடையாது. பாட்டம் ஸ்லாப்லயும் பண்றது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. ஷட்டர் ஆமா பாட்டம்ல பண்றதே கிடையாது. மீனிங் thereby when the shutter is not removed, that is more than sufficient for curing. When the shutter is not removed. Yes sir. பட் நாங்க ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணிருந்தோம். அதோட ரிசல்ட் என்னன்னான்ட்டு இமிடியேட் அப்ளிகேஷன் ஆஃப் கியூரிங் காம்பவுண்ட் ஆஃப்டர் ஸ்ட்ரிப்பிங் ஒரு சேம் நார்மலான ஸ்டீல் ஷட்டரிங் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டீல் ஷட்டரிங்ல வந்து ஹீட் ஃப்ளோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும், அவுட் சைடு இன்சைடு வந்து உங்களோட ஷட்டரிங் அது என்ன மாதிரி ஷட்டரிங் அது பார்க்கணும். ஸோ நீங்க அதே வந்து மெரைன் பிளே யூஸ் பண்றீங்க, அதுலயே சிஸ்டம் ஃபார்ம் ஒர்க்ல போறீங்க, ஒரு லேமினேட்டட் ஃபார்மா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சொல்ற மாதிரி லாங்கர் டே கூட விட்டாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஏன்னா ஹீட் ஃப்ளோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து அவ்வளவு பெருசா இருக்காது. உடன்ல பெருசா இருக்காது. பட் ஸ்டீல் ஷட்டரிங்ல டெஃபினெட்லி இட் அஃபெக்ட் பண்ணும். உள்ள மாய்ச்சர் வந்து அப்சர்வ் பண்றது லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ எஸ், ஸோ இது வந்து இந்த இது எங்களோட சைட்ல வந்து ஜென்ரலி இன் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் வி ஆர் யூசிங் கெர்ப் வால். அங்க வந்து ஃபார்ம் ஒர்க்கே கிடையாது, இமிடியேட்டா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி
இமீடியட்டா நீங்க டீசெட்டரிங் பண்ணவனையும் அந்த சர்ஃபேஸ்ல வந்து அதர் தன் அதர் ஏரியா ஆஃப் திஸ் கோஸ்டல் அந்த ஏரியால இமீடியட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி நாங்க பண்ண டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. ஃபீல்டு வெர்சஸ் லேபரேட்டரி ரெண்டுக்குமே. Absolutely sir, இது ஒரு இன்புட். நான் கொடுக்கிறது ஒரு இன்புட். என்ன இன்புட்னா, when the air moisture demand is very high, your curing compound may fail. Okay. For any given scenario, let the thickness of the membrane ஒரு certain micron thickness எடுத்துங்க. அது வந்து இந்த 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 டிமாண்ட் கிரேடியன்ட் இருக்கும்போது, இந்த ஹியூமிடிட்டி கிரேடியன்ட் இருக்கும்போது, definitely there will be a suction, there will be a loss of moisture from the concrete, sir. So it may be working in Chennai, that but it may not work in Hyderabad. Is my will not be safe. ராஜஸ்தான்ல நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் சேம் இஷ்யூ. சார் அதனால தான் ராஜஸ்தானுடைய Dress பாருங்க, இந்தியன் Dress, இந்தியன்ஸ் they know everything. They know everything. நான் சின்ன வயசுல ரொம்ப யோசிச்சு பார்த்திருக்கேன். அஜித் வந்து டான்ஸ் ஆடும் போது, என்னடா இவ்வளவு கொளுத்துறவே இல்லை, இவ்வளவு பெரிய டர்பைன் கட்டிக்கிட்டு, இவ்வளவு ஃபுல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஸோ வாட் இஸ் த ரீசன் பாத்தீங்கன்னா, மாய்ச்சர் லாஸ் இருக்கக்கூடாது. நீ உள்ள வெந்து போனாலும் பரவாயில்ல, மாய்ச்சர் லாஸ் இருக்கக்கூடாது. The same thing happens with the curing compound when there is very low moisture in the atmosphere, sir. This is one takeaway, and this is one challenge which eventually we are able to we didn't face, but other sites they were having some problem. Then I immediately said them, இதுதான் உங்களுடைய issue, be very careful about that அப்படின்னு சொல்லிட்டு. So good sir, correct sir, you are correct sir, thank you. சரி, இப்ப அந்த கேஸ்ல உங்க ரெக்கமெண்டேஷன் இது, என்னோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கு, அப்ப நான் கியூரிங் காம்பவுண்ட் போனாலுமே எனக்கு மாய்ச்சர் லாஸ் ஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமா இருந்தா the suction will be very less, that will be safe. Yeah sir, code itself clearly they mentioned whether the relative humidity is more than 85%, there is no need for curing. தேவையில்லை உங்களுக்கு கியூரிங். ஏன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சா மட்டும்தான் நீங்க கியூரிங் பண்ணணும். ஓகே, அதாவது ரிவர்ஸ்ல ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கம்மியா இருக்க ஒரு ஏரியால நான் கியூரிங் காம்பவுண்ட் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? should I go with curing compound or conventional curing method? No, we have sir, it is like you see that the entire surface is completely closed. So relative, இப்போ இவங்க L&T எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு membrane curing பண்ணோம், like so they wrap it with a plastic cover. That is backspace, sir. That is very effective, sir. That is very effective because even if it is evaporating, it cannot escape the concrete surface. சார் எந்த கோட்ல வந்து 85% ஆஃப் ஹியூமிடிட்டி இருந்தா கியூரிங் ரெக்கார்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கு சார்? ரெக்கார்ட் இல்ல, மினிமம் மெயின்டைனிங் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 85%. நீங்க வந்து மாய்ஸ்ட் கியூரிங் ஆப்ஷன்ல போறீங்கனாலேன்ட்டு ஹெஷன் கிளாத்தை வெட் பண்ணும் போது இன்சைடு ஹியூமிடிட்டி வந்து மோர் தென் 85% ஆகும். அதுதான் வந்து பர்பஸ். நம்ம வந்து சர்ஃபேஸ்ல இருந்து தண்ணி ஊத்துனது கிடையாது. நீங்க இந்த ஹெஷன் கிளாத்தை வந்து வாட்டர்ல வந்து மாய்ஸ்டா, அதாவது ரொம்ப மாய்ஸ்ட் கண்டிஷன் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுல இன்சைடு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா ஹியூமிடிட்டி வில் பி ஹையர், மோர் தென் 85%. ஓகே, கோட் அதனால தேவையில்ல. அதனால IS 516 நான் உங்களுக்கு சொல்றேன், கோட்ல இருக்கு 85%ங்கிறது இருக்குது, பட் தேவையில்லைன்ட்டு இல்ல. டெக்னிக்கலி தேர் இஸ் நோ ரெக்யர்மெண்ட். 85 மெயின்டைன் ஆகும்போது உங்களுக்கு லாஸ் ஆஃப் மாய்ச்சர் இருக்காது, ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வில் நாட் அஃபெக்ட், காங்கிரீட் ஸ்ட்ரென்த் கெயின்ல எந்த இஷ்யூ வராது. இன்னொரு காம்போனன்ட்டும் அதுல ஆட் பண்ணணும். சோ 85% இருக்கு, விண்ட் வெலாசிட்டி ஹையா இருக்குன்னா லாஸ். சோ ஓகே, அதான் சார் நான் சொல்றேன், 85% இருந்து மத்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா சொல்றேன். இல்லன்னா it works. It is a component like which is to be scientifically understood, sir. It is never like only the moisture content or only the wind velocity or only the temperature or only the shutter. It is a multiple factor where we have to be very careful when we understand all these scenarios. When we discuss all this, even the wind velocity matters. அதுவும் அந்த wind velocity கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும்போது ஒரு எஃபெக்ட், டாப் ஃப்ளோர்ல இருக்கும்போது ஒரு எஃபெக்ட், நைட்ல ஒரு எஃபெக்ட், மார்னிங்ல ஒரு எஃபெக்ட். So there is a lot of variations are there. So we have to be cautious அப்படின்றதுதான் take away, sir.
We cannot come to a single conclusion for a single location அப்படின்றது தான் we need to understand. இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்ட். ஹைரைஸ் பில்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஆர் கிளியர்லி கரெக்ட் சார். இது வந்து நாங்க கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். வித்தவுட் கியூரிங், ஒன்லி ஏர் கியூரிங், இமர்ஸ்ட் கியூரிங், அப்புறம் வந்து ஓப்பனாவே சைட்ல வச்சு பண்ணியிருக்கிறோம். அந்த கன்க்ளூஷன்ல நான் சொன்னேன். பட் கோடுல 85% கொடுத்துருக்கு சார். அது வந்து டெக்னிக்கலி அந்த 85% மெயின்டைன் பண்ணும்போது, பட் விண்ட் வெலாசிட்டி, அதர் டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். Yes sir, yes sir. So let me go into the details of how this tunnel form de-shutters அத பத்தின பாப்போம். இங்க பாருங்க, இதான் tunnel form. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். This is called a half tunnel. So இந்த மாதிரி இந்த டனல் இப்போ வந்து பாதி வெளியில வலிச்சு வச்சிருக்கோம். இது ஒரு காம்பனன்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். திஸ் இஸ் ஹாஃப் டனல். இதோடைய டோட்டல் காம்பனன்ட்ஸ் இங்க இருக்கு. ஹாஃப் டனல், பேக் பேனல் இதெல்லாம் இருக்கும். இதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் ஹாஃப் டனல் அண்ட் பேக் பின்னாடி இருக்கிறது பேக் பேனல். பேக்ல இருட்டா இருக்கிறது பேக் பேனல். எஸ் சார், ஒரு சின்ன இன்புட் மட்டும். இப்போ 9:50 ஆகுது. நீங்க ஒரு 10 வரைக்கும் பிளான் பண்ணிக்கலாம் சார். ஸ்டில் யூ ஹேவ் 20 minutes அப்படி பிளான் பண்ணிக்கலாம். Yeah. That is no any break required, right? No. Break கிடையாது சார். ஒரு 20 minutes இருந்தா கரெக்டா இருக்கும் அந்த டைமிங் முடிக்கிறது. Yeah. Before that, I think we will be able to conclude and we will have some 10 minutes discussion கூட பண்ணி. So this is a back panel and this is the lifting beam. I hope you can understand why a lifting beam is required. ஏன்னா இந்த entire இந்த ஃபுல் லென்த் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 மீட்டர் 7 மீட்டர் இருக்கும் சார். அந்த என்டையர் லோடு ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்க. இதுக்கு முன்னாடி லிஃப்டிங் ஃபோர்க் போடும்போது சிங்கிள் பாயிண்ட்ல நீங்க லிஃப்ட் பண்ணும்போது பஞ்ச் ஆயிடும். அது பஞ்ச் ஆகாம அந்த செல்ஃப் வெயிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான லிஃப்டிங் பீம் இது. ஸோ வென் வி லிஃப்டட் த என்டையர் லோட் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட். இதுவும் வந்து சிஜி பாயிண்ட்டுக்காக வச்சிருக்காங்க பாருங்க. இந்த எல்லோடைய சிஜி வந்து தள்ளி இருக்கும். அதே மாதிரி தள்ளி வச்சிருப்பாங்க. ஸோ தட் இந்த பேனல் லிஃப்ட் பண்ணும்போது இந்த பேனல் வெர்டிகலா இருந்திருக்கும். யாராவது கேட்பீங்கன்னு பார்த்தேன். லிஃப்ட் பண்ணும்போது எப்படி இந்த எல்லை வந்து ஒரு பாக்ஸை சென்டரா லிஃப்ட் பண்ணோம்னா இட் வில் ரிமைன் வெர்டிகல். டு மேக் திஸ் when we are lifting, this should be vertical sir. Otherwise we won't be able to drop it in a parallel reinforcement இருக்கிறதுக்குள்ள drop பண்ண முடியாது. So அதோடைய CG point calculation and putting this hole at the right place is very 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 important. That is a big challenge actually. Lift பண்ணோம்னா perfect vertical ல இருக்கணும். அது almost inclined ஆலாம் இருக்க முடியாது. So that is those are all the challenges. Okay, so these are rollers which when we are loading, when the panels are locked, concrete போடும்போது இந்த rollers க்கு எந்த யூஸும் கிடையாது. The entire load transfer slab உடைய லோட் வந்து இந்த இன்க்ளைன்ல நேரா எங்க போகும், இந்த இன்க்ளினேஷன்ல நேரா எங்க போகுங்க. இந்த ரோலர்ஸ் எப்ப யூஸ்னா டீஷட்டர் பண்ணும்போது யூஸ், உள்ள தள்ளும்போது புஷ் அண்ட் புல்லுக்கு மட்டும் தான் இந்த ரோலர்ஸ். ஓகே, பிகாஸ் ஒன்ஸ் when it is de-shuttered ஒரு ஸ்லைட் இன்க்ளினேஷன் வந்துரும். இன்க்ளினேஷன் வந்த உடனே இந்த ரோலர் மேல உட்காந்துரும். அப்போ உள்ள இருந்து புஷ் பண்ணுவாங்க. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இட் இஸ். அண்ட் ஒன் மோர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த கொலாப்சபிள் ஸ்ட்ரட். இங்க பாருங்க, இந்த கொலாப்சபிள் ஸ்ட்ரட் உடைய லென்த் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் ஃபிக்ஸட் சார். So if this is a cantilever, very slender cantilever, right? From this point it is a very slender cantilever. இந்த சப்போர்ட் இல்ல அப்படின்னா இது தொங்க ஆரம்பிச்சிடும். That is what we want for de-shuttering. இது தொங்க ஆரம்பிக்கணும். When concreting is done, இது கீழே இறங்கக்கூடாது. ஸோ அதுக்கான மெக்கானிசம் என்னன்னா, இந்த diagonal length in somehow we should be able to increase or decrease this diagonal length. How to increase or decrease the diagonal length அப்படின்றது தான் இங்க ஒரு கிளாம்பிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. இந்த கிளாம்ப் நான் இப்படி எடுத்தேன்னா உங்க கை மாதிரி தான். இந்த கை இந்த பாயிண்ட்ல இருந்து, என் வீடியோ விசிபிள் தானே? Yes sir, visible sir. So இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட், இப்போ when it is not collapsing, it is like this sir. When I am bending it like this, from this point to this point the length is getting reduced, whereas the overall length remains the same. This is the original length. When I am collapsing this same length, but there will be a tremendous pull which will get automatically applied at this top, downward pull. So that is de-shuttering without disturbing the walls. மடக்கிற மாதிரி சார். Yeah, நம்ம கை இது மாதிரி தாங்க.
நான் இப்படி வச்சிருவேன், இதை லாக் பண்ணிடுவேன். இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு சென்டர் அப்படி தட்டினோடனே அப்படி இறங்கிடும். ரொம்ப சிம்பிள். அதுவும் அந்த சிஜி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த லாக்கிங் சிஜி எப்படி கொடுத்துருவாங்க, லோடு அப்ளை பண்ணும்போது இட் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ டெண்டன்சி டு கோ டவுன்வர்ட்ஸ். இந்த எல் பிராக்கெட் போட்டிருப்பாங்க இது மேல, அதனால இது இப்படி வெளில போக முடியாது. திஸ் கேன் ஒன்லி பெண்ட் திஸ் வே, இட் கேனாட் பெண்ட் திஸ் வே. நம்ம கை இப்படி பெண்ட் ஆகுது இல்லையா, இப்படி பெண்ட் ஆக முடியாது இதால. இந்த டைரக்ஷன் மட்டும்தான் இதால பெண்ட் ஆக முடியும். இந்த டைரக்ஷன் பெண்ட் ஆச்சுன்னா கொலாப்ஸ் ஆயிடும் கான்கிரீட் போடும்போது. பியூட்டிஃபுல் கான்செப்ட், ஆக்சுவலி ஃபண்டாஸ்டிக் கான்செப்ட். இதுல ஒரு சின்ன லாக் இருக்கும், இதுல ஹேண்டில் இருக்கும். ஹேண்டில் வச்சு டெலிபரேட்டா இதை புஷ் பண்ணாம திஸ் டீஷட்டரிங் cannot happen. That is the engineering of tunnel form. Tunnel form ஓட இன்ஜினியரிங் இங்க தான் இருக்கு. இங்க இருக்கு. இந்த வேலர் பீம் உடைய லொகேஷன் பாருங்க, எங்க இருக்கு பாருங்க, சென்டரா இருக்கா இது. 2/3 சார். Yes, absolutely. Reason why it is deliberately made down is because pressure is a triangular pressure. Triangular pressure இருக்கும்போது நம்மளுக்கு இது ஆப்டிமைஸ் லொகேஷன்ல வச்சாதான் இந்த மூமெண்ட்ஸ் கேரி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வசதியா இருக்கும். It is never at the center, it is slightly downwards. So quite interesting actually. The engineering of this tunnel is much more complicated than a Maivan. Yeah, we'll go to the next. Yeah. So this is the tie rod. Once when everything is placed, இது பண்ணோம்னா இந்த tie rod போடுவாங்க. இந்த tie rod பாத்தீங்கன்னா இந்த tie rodக்கு உள்ள ஒரு கோன் இருக்குங்க. கோனுக்குள்ள போட்டு தான் டைப் பண்ணுவோம். அந்த that internal cone will be there. ஒரு actually it is a polycarbonate plastic cone, frustum of a cone actually, a tapered cone. அது எப்படி இருக்குன்னா எக்ஸ்டர்னல்ல நீங்க புஷ் பண்ண முடியாது, எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல் புஷ் பண்ணலாம், உள்ள இருந்து வெளில போகாது. So no loose components which will be falling. நம்ம மைவான்ல பாத்தீங்கன்னா லூஸ் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கும், கீழே விழும், யார் தலைமையில வரும், இங்க விழுந்தா இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும். அதுவும் அவுட்டர்ல போய் விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க புஷ் பண்ணீங்கன்னா உள்ளதான் வந்து விழும். ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் a wall form outside wall form. இந்த வால் ஃபார்ம்லயே பாருங்க எத்தனை லெவல் ஆஃப் சேஃப்டி பாருங்க. So this is the level at which working platform where concreting பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். அதுக்கு அடுத்தது கீழே ஒரு லெவல் பிளாட்ஃபார்ம். எனி பர்சன் இங்கே சேஃப்டி டிவைசஸ் எல்லாமே லாக் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். இதுல மிஸ் ஆனா கூட இவர் இங்க தான் விழுவாரு, கீழே போறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இதுக்கு கீழே நெட்டிங் இருக்கும், காட்டுறேன். ஸோ இந்த கேபிள் எண்ட் இருக்கு பாத்தீங்களா. So this gable frame இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேம். முன்னாடி இருந்த கேன்டிலிவர் மாதிரி கிடையாது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, இது ஒரு 2 நாள் முன்னாடி போட்ட காங்கிரீட். ஸோ இதுல லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட், ஒரு டைராட போட்டுட்டு உள்ள அந்த விங் நட் பாத்தீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அந்த விங் நட் போட்டு டைட் பண்ணுவாங்க. ஷியர்ல நிற்கும் இந்த பிளாட்ஃபார்ம். இட் இஸ் நாட் அண்டர் பெண்டிங், இட் இஸ் அண்டர் வெர்டிகல் ஷியர்ல நிற்கும். பெண்டிங்ல டிஸ்ட்ரிபியூட்டடா லோட் பண்றதுக்காக காம்பனன்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த லோட் டைரக்டா இங்க போகும், இங்க இருந்து ஷியரா மாறும். பெண்டிங் குள்ள வந்து அவாய்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க, ரொம்ப டெக்னிக்கலா டிசைன் பண்ணிருப்பாங்க. So this is how it is, and this is how our safety systems are. So as we know, மைவான்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பிளாக் அவுட்ஸ், கட் அவுட்ஸ் நம்மளுக்கு என்ன வேணுமோ இதுக்கும் இந்த கொலாப்சிங் சிஸ்டம்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். இந்த சென்டரா இருக்கிற இஃப் யூ ஜஸ்ட் ரிலீஸ் த லாக், திஸ் என்டையர் சிஸ்டம் வில் கம் அவுட். அண்ட் த அக்யூரசி வித் விச் வி கெட் த விண்டோஸ் அண்ட் பர்ஃபெக்ட் மாடுலர். And this is kicker, sir. What is very important in tunnel form, ஏன் டனல் ஃபார்ம் வந்து ரொம்ப அக்குரேட்டான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குன்னா, இங்க இந்த எண்ட் வால் பாருங்க, ஸ்லாப் லைன் மேல கீழே இருக்கிற எக்ஸாக்ட் வாலோட இமேஜ் வந்து மேல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் கான்கிரீட் போடும்போது. ஸோ தனியா மார்க்கிங் அதெல்லாம் கிடையாது. அதுவும் இது வந்து மெட்டல் எம்எஸ். நம்ம அலுமினியமோட யங்ஸ் மாடல்ஸ் வந்து 3 times lesser than that of steel.
டிஃபர்மேஷன்ஸ்க்குலாம் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு மைவான்ல. ஆனா ஸ்டீல்ன்ற போது ரொம்ப சாலிடான உங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட் கிடைக்கும். டனல் ஃபார்ம் மேல எடுத்து வச்சு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விதின் 2-3 mm அக்யூரசில உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா சொல்றேன் நான், 2-3 mm அக்யூரசில யூ வில் கெட் த திங்ஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே டீஷர்ட் ஆயிருக்கு. ஒரு டனல் கீழே இறங்கி இருக்கு பாருங்க, ஒரு டனல் மட்டும் சப்போர்ட்ல இருக்கு, ஒரு டனல் கீழே இறங்கியாச்சு. இந்த ஒர்க்கிங் லோடுக்கு மட்டும் இந்த ஸ்லாபை வந்து ஃபார் 18 hours வந்து நம்ம டிசைன் பண்ணணும். That is what is required. So these are kickers. சார் ஒரு சின்ன டவுட் Yeah. சார், ஒரு சின்ன டவுட். நீங்க வாலோட திக்னஸ் வந்து 160 mm சொன்னீங்க சார். அப்புறம் அந்த ஸ்லாப்போட திக்னஸ் என்ன எத்தனை mm சார்? இப்போ நவடேஸ் நாங்க என்ன பாக்குறோம்னா ஒரு 100 mm திக்னஸ் மட்டும் தான் வந்து ஸ்லாப் வந்துகிட்டு இருக்கு. No, 100 mm thickness as per NBC is not permitted, sir. Horizontal slabs 120 mm is the minimum requirement for 2-hour fire rating. நான் சொல்ற 160 mm வாலும் 120 mm slab thicknessம் is required for fire safety. It is not நிறைய ஆர்குமெண்ட் நடக்கும் இதுல. என்ன ஆர்குமெண்ட் நடக்கும்னா, சார் எனக்கு கிரீப்னால ப்ராப்ளம் இல்ல, ஸ்பேன் சின்னதா இருக்கு, எனக்கு வந்து ஸ்ட்ரக்சரலி சேஃப். அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரக்சரலி எல்லாமே சேஃபா இருக்கும் சார். ஃபயர் ரெக்குவயர்மெண்ட் 2-hour ஃபயர் ரேட்டிங்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஹரிசாண்டல் ஸ்லாப்ஸ் வந்து ஹரிசாண்டல் எலிமெண்ட்ஸ் வந்து 120 mm மினிமம் அண்ட் வெர்டிகல் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு எனி கிரேட் ஆஃப் கான்கிரீட். So whatever may be the grade, 120 mm thickness is required, and wall வந்து கோட்ல இருக்குங்களா சார்? Yes sir. அந்த 120 mm கோட் ப்ரொவிஷன் இருக்குங்களா? அது NBCC தான் கொடுத்திருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களா சார்? NBC நேஷனல் பில்டிங் கோட் 2016 ரிவிஷன்ல ரொம்ப கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு. ஃபயர்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். So this is what I said. Thank you, sir. This is the initial stage of MEPs. This is the final stage before shutter is placed. இங்க பாருங்க, this is completely waterproof. No slurry can enter. Perfectா நீங்க வந்து இத வந்து வாட்டர்ப்ரூஃபா பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஷட்டர் பாக்ஸ் வைக்கணும். So if you are placing a structural component cut out கொடுத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அதுக்கான லோட் பாத் எல்லாம் டிஃபைன் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பண்ணாதான் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். அது இதே நான் ஸ்ட்ரக்சரல் ஜோன்ல இருக்கு. யூ கேன் see the reinforcement spacing difference. Yeah. So this is the wall cage reinforcements, how these services are provided. So இதுதான் கிக்கர். கிக்கர் இப்படிதான் இருக்கும். இது உங்களுக்கு எல்லாம் புரியுதான்னு பாருங்க. I will explain you. It is very interesting. சார் இது வந்து கீழே இருந்து வால் 2 டனல் நம்ம பிளேஸ் பண்றோம் இல்லையா? இந்த டனல் இங்க பாருங்க, டனலோடைய ஒரு சைடு டனல் இது, இன்னொரு சைடு எல் பாக்ஸ் இது. So this is the wall thickness from here to here, sir. Okay, from here to here is the wall thickness. This will be specifically designed. This is the complete engineering of tunnel form technology. இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, இது புரிஞ்சுதுன்னா we are able to understand what is tunnel form. Observe carefully please. So இதுதான் வந்து வால் திக்னஸ். நான் கீழே எடுத்து அந்த வாலுக்கு உள்ள போயிட்டு இது போய் லாக் ஆகுது. நான் டைராட் போட்டு டைட் பண்ண உடனே இந்த எண்ட் டு எண்ட் பட் ஆயிடும். இதுக்கு உள்ள இறங்க முடியாது, லாக் ஆயிடுச்சு. இங்க இருந்து இது வரைக்கும் ஸ்லாப் திக்னஸ். ஸோ இந்த லெவல் இங்க கிடையாது, இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்லாப் திக்னஸ். இது ஏன் கோனிக்கலா இருக்குன்னா, காங்கிரீட் நான் ஃபுல்லா இது வரைக்கும் டாப் வரைக்கும் கேஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை ரிலீஸ் பண்றதுக்காக இது கோனிக்கலா இருக்கு. ஓகே, நவ் யூ see this line and this line are parallel. Okay, now at the top நான் ஒரு எல் ஆங்கிள் வைப்பேன். ஒரு இந்த பக்கம் ஒரு எல் ஆங்கிள், இந்த பக்கம் ஒரு எல் ஆங்கிள் வைப்பேன். வச்சு மேல இருந்து காங்கிரீட் போடுவேன். ஸ்லாப் இது வரைக்கும் நான் ஃபில் பண்ணுவேன். ஃபில் பண்ணிட்டு எல் ஆங்கிள் இருக்கு இங்க லாங்கிடியூட்னலா. இது எங்கேயோ 2-3 இடத்துல தான் இருக்கு. மற்ற இடத்துல நான் காங்கிரீட் போடும்போது வாட் வி ஆர் கெட்டிங் இஸ் த பர்ஃபெக்ட் இமேஜ். நீங்க கீழே எரர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எரர் அப்படியே மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா அந்த கரெக்டா என்ன வச்சீங்களோ கீழே என்ன வாட் எவர் இஸ் த எரர் ஆர் கரெக்ட்னஸ் வாட் எவர் யூ ஹவ் டன் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணீங்களோ அது அப்படியே மேல ரிப்பீட் ஆகும்.
ப்ரொவைடட் யுவர் கிளாம்பிங் எல் கிளாம்பிங் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா மெக்கானிக்கல் பிளே எல்லாம் இல்லாம ப்ராப்பரா லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பர்ஃபெக்ட்லி கெட் த ரியல் இமேஜ் ஆஃப் த பிலோ செட் வால். சரி சார், அப்ப இதை எடுத்தா இங்க ஹோல் இருக்குமா? எஸ், ஸ்லாப் ஃபுல்லா இந்த மாதிரி டைமண்ட் ஹோல்ஸ் இருக்கும். இதை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த பாட்டம் பிளக் பண்ணிட்டு மேல இருந்து ஜிபி டு கிரவுட் போட்டு ஃபில் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த என்டையர் இன்ஜினியரிங் ஆஃப் டனல் ஃபார்ம், ஓகே, விச் இஸ் கால் கிக்கர் சார். ஸோ இது ஒரு இன்ஜினியரிங். அடுத்தது வந்து அந்த டீஷட்டரிங் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் அனதர் ஒன். ஓகே, நவ் யூ கேன் சி ஹவு இட் இஸ். அந்த கிக்கர் எப்படி பிளேஸ் ஆயிருக்கு இங்க பாருங்க. பாட்டம் ஸ்லாப் திக்னஸ், இந்த எல் ஆங்கிள் பாட்டம்ல ஸ்லாப் திக்னஸ் இருக்கு. இந்த பார்ட்டையும் நாங்க கேஷ் பண்ணுவோம். இதை கேஷ் பண்ணிட்டு இந்த பார்ட்டையும் கேஷ் பண்ணுவோம். இந்த பார்ட்டுடைய விட்த் எல்லாம் கீழே இருக்கிற வாலோடைய எக்ஸ்டென்ஷன். ஸோ எங்க கிக்கர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க இருக்கு, இதுக்குள்ள இருக்கு கிக்கர். இது டாப் கிளாம்ப் சார். This red is top clamp, whereas the kicker is here. இங்க ஒரு கிக்கர் இருக்கு. அப்புறம் இந்த லாங்கிடியூனல்ல வந்து இதுக்கு கீழே ஒரு கிக்கர் இருக்கு. இங்க ஒரு கிக்கர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் மட்டும் 2-3 இடத்துல மட்டும் கிக்கர் வச்சுட்டு இந்த ரிஜிட் எல் பிராக்கெட்டை மேல கிளாம்ப் பண்ணிட்டீங்கன்னா, இது அவுட்டர்ல இருந்து கிளாம்ப் பண்ணுவாங்க. இது இன்னர்ல இருந்து உள்ள பெண்ட் ஆக விடாது. இது அவுட்டர்ல இருந்து இது பக்கத்துல கிளாம்ப் பண்ணும்போது யூ வில் கெட் அ பெர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் த பிலோ செட் பால். அதனால மைவான்ல வர டீவியேஷன் இங்க வராது. Any questions on this? சார் क्वेश्चंस இப்ப எடுத்துக்க வேண்டாம், நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க சார். லாஸ்ட் எடுத்துக்கலாம் சார். Yeah. So this is as per ASTM standard C1611 and C1611 M14 procedure B. Procedure A வந்து vertical cone, procedure B வந்து inverted cone sir. If anybody wants this presentation, I can share you. Please ping me. Yeah. And this is the finish. 5.64 meter. This is our site. You can see this wall alignment. இங்க பார்க்கலாம் நீங்க. இந்த wall alignment பாருங்க. இங்க wall alignment பாருங்க. இந்த எண்ட்ல தெரியும். பிராக்டிகலா within இந்த floor to இந்த floor 3 daysல நடந்தது. இந்த floor to இந்த floor 3 daysல நடந்தது. In this we able to provide the sunken. Yes sir. Sunken for toilet. Yeah. Sunken வந்து இதுல நாங்க ரொம்ப இனோவேட்டிவா ஒரு ஐடியா பண்ணோம். என்ன பண்ணோம்னா reinforcement bars we left over and we casted a separate cubicle separately sir. ஏன்னா சன்கன் பண்ணலாம் சார். சன்கன் வந்து அதுக்கு வந்து ஷட்டர் இருக்கு, சன்கரம் பண்ணலாம், டைரக்டாவே பண்ணிடலாம். அதுல நாங்க பண்ணும்போது சன்கனும் சேர்த்து தான் பண்ணோம். சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த கட் அவுட் இருக்குல்ல சார், நாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, சோ இதுல இருந்து டுவெல்ஸ டவுன் பண்ணிட்டு இது கூட இல்ல, வேற அந்த போட்டோ இல்ல. ஓகே சார், ஓகே. சோ அது தனியா ஒரு பாக்ஸ் மாதிரி கேஷ் பண்ணோம் சார். இஃப் தேர் இஸ் எனி இஷ்யூ இன் த சங்கன், only that box can be demolished and it can be redone again in future. Nice. So நம்ம பிராக்டிகலா இப்போ இருக்கிற இஷ்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லீக்கேஜ் இஷ்யூ வந்ததுன்னா நான் அதை மட்டும் டெமாலிஷ் பண்ணிட்டு நான் திருப்பி ரீபில்ட் பண்ணிக்கலாம். Okay. So this is the case study and we have all this no plastering is required. It is very obvious and புட்டி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கூட தேவை கிடையாது. மைவான்ல கண்டிப்பா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தேவைப்படும், இதுல கிடையாது. டைரக்ட் புட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ல கிரைண்டிங் பண்ணிட்டு டைரக்டா டெக்ஸ்சர் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 15 lakh square feet கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்ல பண்ணி கூட there is no any single death casualty in our site. So that is God's blessing. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் மல்டிபிள் பாயிண்ட் சாட்டிஸ்பாக்சன், ஆக்சிலரேட்டட் கியூரிங் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டூல்ஸ். இது ஒரு நல்ல கம்பேரிசன் இங்க இருக்கு.
So we can discuss on this. So when time comes, we can discuss later. Yeah. What is the entire cost of this, sir? Sir, it is for your surprise. Tunnel form for a larger project like more than 100 crores in the, it will be cheaper than our normal constructions. It's compared to aluminum formwork, it will be lesser or high, sir? Sir, that's what I'm saying, you know. When you are interested in production rate, 100, நீங்க ஒரு 50 crore workல வந்து நீங்க மைவான் போலாம். 100 crore and above நீங்க multi storied building பண்ணோம். This is 600 crores project. அதுல நீங்க மைவான் போனீங்கன்னா நிறைய சேஃப்டி இஷ்யூஸ், நிறைய டிஃபர்மேஷன் இஷ்யூஸ், ரெபுடேஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து 600 ரெபுடேஷன் 800 ரெபுடேஷன் வந்து ரொம்ப ஈஸிலி பாசிபிள் ப்ரொவைடட் யூ மெயின்டைன் இட். அந்த டீஷட்டரிங் ப்ரொசீஜர் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா இதெல்லாம் முடிச்சுட்டு த டனல் ஃபார்ம் இஸ் கம்ப்ளீட்லி பேக்ட் அண்ட் கெப்ட் அட் ஹைதராபாத். அண்ட் சார் ஏதோ ஹைதராபாத்ல ஒரு டனல் ஃபார்ம் பாத்தீங்கன்னு சொன்னீங்க. அந்த டனல் ஃபார்ம் வந்து டிஇசி உடைய டனல் ஃபார்ம் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டனல் ஃபார்ம் எங்க சைட்ல இருக்கிற டனல் ஃபார்மை பார்த்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண டனல் ஃபார்ம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். Yo, great. Okay. Sir, how many repetition it will happen, sir? So நாங்க ஒரு செட் ஆஃப் டனல் ஃபார்ம் வச்சுக்கிட்டு 4 டவர் பண்ணுங்க. Okay. யா 4 டவர். ஒரு ஹாஃப் செட், ஒரு ஹாஃப் ரிபிடேஷன். சார் பாலா, எக்ஸ்டர்னல் வால் என்ன சார் பண்ணீங்க? எக்ஸ்டர்னல் வால் வந்து பிளாக் அவுட் பண்ணீங்களா இல்ல மைவான் பண்ணீங்களா? சார் பாலா சார், ஒரே நிமிஷம், நோ क्वेश्चंस, ஒரே நிமிஷம் சார் கன்க்ளூட் பண்ணிட்டோம். ஏன்னா டைம் இல்ல, அப்படியே எல்லாம் லெஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. கான்வர்சேஷன் ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். சார் வந்து கன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் क्वेश्चंस எடுத்துக்குவாங்க, அவரும் கேட்பாரு, நீங்களும் கேட்கலாம், கான்வர்சேஷன் வில் பி தேர். ஆனா அதுக்கு முன்னாடி சார் கன்க்ளூட் பண்ண உடனே we need feedbacks. ஏன்னா சார் வந்து ஒரு ஃபோன் கால்ல அவரோட ஹெக்டிக் ஷெட்யூல்ல இப்படி ஒர்க்கிங் டே நைட்ல வந்திருக்காருன்றதெல்லாம் உண்மையிலேயே we should be thankful. அகைன் நம்ம யாருக்குமே ரெமுனரேஷன் கொடுக்கறது இல்லை. அவருடைய பேஷன் டுவர்ட்ஸ் இன்ஜினியரிங், அவரோட லவ் டுவர்ட்ஸ் சொசைட்டி தான் அவரை இங்க கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சிஎஸ்சி ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுது. நம்ம சைட்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன ரெஸ்பெக்டா ஹானராவோ அவரு பேசுனதுல குறை நிறைகளை அவரோட பகிர்ந்துக்க சார், இது நீ சேர்த்து சொல்லிருக்கலாம் சார், சார் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் அப்படின்னு அது அவருக்கு கொடுக்குற ரிப்ளை இல்ல ஃபீட்பேக் தான் வந்து ஒரு சரியான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால क्वेश्चन செஷன் போறதுக்கு முன்னாடி இப்ப சார் கன்க்ளூட் பண்ணிடுவார் செஷனை. கன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல ஃபீட்பேக்ஸ் ஒரு 5 பேராவது அன்மியூட் பண்ணி பேசிடுங்க. பாக்கி எல்லாரும் we request you text in chat box. இந்த கண்டிப்பா நீங்க ரெண்டுமே சொல்லலாம், என்ன குறையாது என்ன நிறைய இருந்ததுன்னு. அது அவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபீட்பேக்ஸ் அவசியம், அதுக்கப்புறம் क्वेश्चन அண்ட் ஆன்சர். சார் நீங்க கன்க்ளூட் பண்ணுங்க சார், அப்புறம் ஃபீட்பேக்ஸ். ராஜேந்திரன் சார், it's a marvelous session. See, when there is a challenge taken and when it is completed, any person, let it be me or any person, will always want its baby to grow. The very aim, நான் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்றேன். என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த டனல் ஃபார்ம் கவர்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ ஒன் திங் ஐ கெப்ட் இன் மை மைண்ட், அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். ஸ்லாப் சாக் ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன ஆக போகுது? வேலை போயிடும், ஒரு ஆங்கிள் வேலை போயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஓகே, நம்ம கிட்ட ஐஐடி சர்டிஃபிகேட் இருக்கு, நம்ம கூட ரிஸ்க் எடுக்கலன்னா வேற யாரும் எடுக்க போறோம்? ஒரு ஆங்கிள், பர்சனல் ஆங்கிள். நான் வீட்லயும் சொன்னேன், if this is not done by me and my chief engineer Mr. Goyal sir, definitely நான் தான் ஸ்கேப் கோட்டா இருப்பேன். ஏன்னா it demands ஃபைனலா ஃபீல்ட் ஆஃபீஸர் தான், ஃபீல்ட் அண்ட் டிசைனும் நான் தான் பண்ணேன். ஜேகேசி சாரோடைய சப்போர்ட் இருந்தது, ஐஐடியோடைய சப்போர்ட் இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணோம் எல்லாமே. இட்ஸ் அ ரியலி அ வெரி பிக் டீம் ஒர்க். ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்க we are actually ready. சரி, ஃபெயிலியர் வந்தா பாத்துக்கலாம், ஃபெயிலியர் வந்தா மேக்ஸிமம் என்ன வேலை போகும், பரவாயில்ல. பட் what will happen if it is going to be a success? It is going to be when it is going to be a success, then we are bringing the most fastest technology of monolithic concrete technology la இன்னைக்கு வேர்ல்டு வைடு fastest technology-ய கவர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்கான ரிஸ்க் நான் எடுத்தேன்.
ஸோ அந்த ரிஸ்க் மட்டும் நம்ம மக்கள் எடுத்தோம் அப்படின்னா we can do much more wonders. So now there are many awards you can see at the back. All these are for risk takers only. And I want government engineers also to take certain level of risk, betting on your confidence, not on contractors confidence or மத்தவங்களுடைய கான்ஃபிடன்ஸோட உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரயான் எடுத்துங்களேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் இஸ் அ ஃபெயிலியர், இட்ஸ் ஓகே. தேர்ட் we were hopping, குச்சி காட்டுறோம் சவுத் போல்ல போயிட்டு ஒரு தடவை இல்ல 2 தடவை லேண்ட் பண்ணிடுவோம். ஸோ we should take risk, calculated risk again, so not blind risk. So thank you for that great opportunity. I am seeing some 40 people are here, really happy about it, and thanks for your patience. There are a lot to discuss. It is only a beginning. I don't want to conclude today, so let it be a beginning. Let us always meet and discuss at certain intervals whenever my time permits. We will be discussing a lot of other aspects of engineering, how we need to approach even the concrete technology. I don't believe in this design mix. I don't believe in the design mix. We call design mix. What is design mix? சரி, அது ஒரு பெரிய சாப்டரா போயிட்டு இருக்கும். ஒன்னு மட்டும் லாஸ்டா கன்க்ளூட் பண்றேன். Keep that in mind. Break the rules. Don't follow the rules. Britishers are rulers who made rules which are made by them, which are not insisted upon. It is their own creativity. We don't want rules to be imposed on us. You make your rules and break the rules. If you break the other rules, if you break the code, if you break the design mix, if you break self-compacting concrete, smart dynamic concrete will come. Any other ideas will only come when you break and think out of the box. Okay? Thank you. Jai Hind. Yeah. Thanks for the opportunity. It is passed on to admin. Yeah. Thank you so much, sir. கான்ஸ்டிடியூஷன் சார்பில் எல்லாரும் உங்க மைக்கை அன்மியூட் பண்ணி, ஒரு ராணுவத்தில் ஒரு ராணுவ வீரன் தன்னை பணயம் வைத்து இந்தியாவை காப்பதை போல ஒரு இன்ஜினியரும் தான் வேலையா இருந்தா ஏதோ போனா போச்சு, ஆனா நாட்டுக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிக்கணும்னு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தேசத்தின் மீது ஒரு நம்பிக்கையோடு நிக்கிறவனா இருக்கணும்ன்றதுனால let us unmute and clap. இமேஜஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கோட்ல உள்ளதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரே ஒரு குரல் வெளியே வந்து ரூல்ஸை உடைங்க அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் விஷனா நாங்க பாக்குறது அவேர்னஸ் டுவர்ட்ஸ் குவாலிட்டி கான்சியஸ் இன்ஜினியரிங். அதுக்கு ரொம்பவே மீனிங்ஃபுல்லா இந்த பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு மாத்தி கொடுத்ததுக்காக சுரேஷ் சாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆக்சுவலா அந்த நன்றி எங்கிறது வர முடியும்னா, நாங்க எங்க செய்யற வேலையில ரொம்ப குவாலிட்டி கான்சியஸா செய்யற ஒரு நொடியும் உங்களுக்கு நாங்க செய்யற நன்றியா, நாட்டுக்கு செய்யற நன்றியா நினைக்கிறோம் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் த செஷன் சார். ஒரு 4-5 பேர்ட்ட ஃபீட்பேக் வாங்கிக்கலாம், அப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம் சார். ஒரு 10:30 வரைக்கும் அவைலபிளா இருப்பீங்களா? வித் யுவர் பெர்மிஷன். I am ready. Yeah, thank you. Feedbacks hands raise பண்றீங்களா? நான் I will call you out. ஒரு 5 பேர்ட்ட feedbacks கேட்டுக்கலாம். ஓகே, முத்து சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லா இருந்தது செஷன், எங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதுல சின்ன வீடுங்களுக்கு பெரிய லெவல்ல நீங்க சொல்றீங்க 100 crores லெவல்ல பண்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு எக்கனாமிக்கா இருக்குன்னு. இது எந்த விஷயத்துல சார் இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் தடையா இருக்கு? சார் ரொம்ப சிம்பிள் சார். பிளைவுட்ல பண்ணுங்க. Who is preventing you? பிளைவுட்ல பண்ணுங்க. பண்ணுங்க. Okay sir. Thank you sir. That's it. That's what you break the rule again. Why you want to follow me? Why tunnel form? monolithic தானே, பிளைவுட்ல பண்ண கூடாதா? பண்ணலாமே. மனோ, நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். இந்த டனல் ஃபார்ம் அலுமினியம்ல பண்ண முடியுமா சார்? சார் क्वेश्चंस இப்ப வேண்டாம், क्वेश्चंस எடுத்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபீட்பேக்ஸ் மட்டும் முடிச்சுக்கிறோம் ஒரு 5 பேர்ட்ட. மனோ, நீங்க ஃபீட்பேக் கொடுங்க. Yes sir. Good evening everyone. Suresh sir, it's amazing
ஸோ சூப்பர் சார். நிறைய செஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வெரி டிஃப்ரெண்ட் அண்டு ரொம்ப நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணீங்க சார். பட் சிலது எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் மோர் டெக்னிக்கலாக இருந்தது. எஸ்பெஷலி வந்துட்டு இம்ப்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன நீ வேர்டு தான் சார். நீங்கள் எது அதாவது கோடு வந்து ஜஸ்ட் ஃபார் ரெக்கமெண்டேஷன், நீங்கள் வந்து பிரேக் பண்ணுன்றது. நான் நிறைய டைம் கோடை யோசிப்பேன். நேற்று கூட ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க 75 mm 100 mm பம்ப் பண்ண முடியுமான்னு. அது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம பிரேக் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அது மாதிரி அப்போ கியூரிங் காம்பவுண்ட் வந்துட்டு எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை பற்றி சொன்னீங்க. அது ரியலி வந்து இப்போ நவர் டேஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு கியூரிங் காம்பவுண்ட் தான் போகிறாங்க ஃபாஸ்ட் க்ரோயிங் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ அது வந்துட்டு ஹை ஹியூமிடிட்டி இருந்தால் தான் ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி நல்லா சொன்னீங்க. அது போக அந்த கிக்கர் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல சார். மேபி அது கொஞ்சம் கிளியர் பிக்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். மேபி ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார் குரூப்பில். ஸோ அதர்வைஸ் வெரி அமேசிங் சார். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல், வெரி knowledgeable session, but more technical sir. I can't able to understand, I can't able to understand. So it's amazing sir. Thank you for presenting sir. Mr. Mano, Mr. Yes, Mano Mani. Yes. சின்ன குழந்தை இருக்கு பாத்தீங்களா, நம்ம வீட்ல இருக்கிற குழந்தை. Yes sir. 3 வயசு வரைக்கும் பேசாதுங்க. Yes sir. பேசாதேன்றதுக்காக அதுக்கு புரியலன்றதுக்காக கேட்காம இருக்கவும் இருக்காது. Yes sir. கேட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கத்துவோம். அதுக்கப்புறம் அம்மான்னு ஆரம்பிக்கும். Yes sir. Yes. Okay. You were Thank you, like sir. that. No, you learned the language like that. Then Yes. why not take technology and techniques? Yes, Don't worry, you will be learning it. Yes sir. Yes sir. Okay. Thank you sir. Yeah, thank you. சதீஷ் சார் நீங்க ஃபீட்பேக் கொடுங்க. Good evening. So actually, I'm later for some sort of join manna, but when the session is starting, that up to the last, the mind-blowing sessions. There is a new technology I learned, and in the இப்போ நீங்கள் ஃபார்ம் ஒர்க் செட்டப்ஸ் வந்து நான் மும்பையில் ஒர்க் பண்ணப்போ ஒர்க் வித் டோக்கா இது ஜம்ப் ஃபார்ம் ஒர்க் சேம் புஷ் புல் அண்ட் பர்னர் அண்ட் it will be made with Kongkang, that also with steel only. But in the supporting that, what are the items you shown, that is very amazing. There is only one support, it will push and pull, and it will be make it from the vertical and the horizontals. But it is very amazing. Then the structure of finishing is come out is very, very nice. So that is the thing, has to be quality is there. So that's why it may be the cost may be there. Such a very beautiful outcome from the quality side we will see in that projects what you shown. Other than we eliminating in cost of things there, painting, putty, outer side. So this cost will be going to in that particular former cost, it will match almost. It will be larger projects. So that is the thing also we have to be concluded. Very nice session, sir. And another thing, the curing compound is more interactive to all those things I today learned. Sir, I hopeful this you will be continue for our knowledge sharing with us in future also. So நாம தான் ரெடியா இருக்கணும். சார் எப்பயுமே ரெடி தான். அவரு வந்து ஒரு 30 வருஷமா ரெடியா தான் இருக்காரு. நாம தான் இப்போ கேட்க வந்திருக்கிறோம். அதுதான் கரெக்ட். நாம ரெடியா இருக்கோம். சார் எப்பயுமே அவங்க கூட இருப்பார். தேங்க்யூ சதீஷீலன். தேங்க்யூ சார். துரைமுருகன் நீங்க பேசலாம். ஃபீட்பேக். சார் கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா உங்களுடைய அவார்டு அதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது உங்களோட சிம்பிளிஃபைடு டெக்னாலஜி. நான் உங்கள்கிட்ட நிறைய செஷன் நானும் வந்து கேட்டிருக்கேன். ஸோ எதையுமே ஈஸியாக வந்து சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க. தென் வந்து கொஞ்சம் எங்களுக்கு அந்த ஹை ஃப்ளோ எஸ்சிசி எஸ்டிசி இது ஒரு வாட்டி ப்ரீஃப் ஆகிடுங்க சார். ஏன்னா எல்லாருமே ஒரு நேம் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். அது எதுக்காக நேம் கொடுக்குறதுமே தெரியல, என்ன கோடல் ப்ரொடக்ஷனுக்காக கொடுக்குறதுன்னு தெரியல. நாங்கள் மார்க்கெட்டிங்காக நேம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பட் எது ஒரு ஒரு செஷன் மட்டும் பர்டிகுலரா இந்த ஃப்ளோ காங்கிரீட், ஃப்ரீ ஃப்ளோ காங்கிரீட், ஹை ஃப்ளோ காங்கிரீட், எஸ்சிசி இது எல்லாமே எதை ஓரியன்ட் பண்ணி வரணும், என்னதான் வந்து மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதை மட்டும் ஒரு வாட்டி பிரீஃப் செஷன் ஒரு வாட்டி எங்களுக்காக ஸ்பெஷலா காங்கிரீட் டீமுக்காக கொடுத்துருங்க சார். சிம்பிளா சொல்றேன், இங்க எல்லாரும் காங்கிரீட் டெக்னாலஜிஸ்ட், அந்த பேர் எல்லாமே ஏமாத்து வேலைங்க. ஓகே, to be very honest with you, எல்லாம் ஏமாத்து வேலை, ஜிமிக்ஸ். I am not putting it simple. Okay, I will prove in the next session
All yes. this self-compacting, concrete, blah, 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 of all that concrete is a gimmick word. The real word is mixture. Yes, அது அந்த ட்ரூத் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. நம்ம சாப்பிடுற மிக்சர் அவ்வளவுதான். அதை எப்படி பண்றோம் அப்படின்றத பொறுத்து அவ்வளவுதான். We will have a wonderful. Okay, I'll ask you only one question so that நீங்க based on Bureau of Indian Standard particle size distribution, what is the size of clay? Less than 2 micron is the pure clay. Okay, what is silt, sir? 7.5 micron to 2 micron is the fine silt. 75 micron. There are two types. There are two types. 75 micron to 7.5 micron is the coarse silt. Fine silt is 7.5 micron to 2 micron. Up to 2 micron retain. So now my very good, sir. Very good information from code. I agree with you. Now, based on the particle size classification, please tell me what is cement? Particle size distribution, sir. Based on cement, you don't think as cement, lime, silica, alumina. Leave it. No. Less Based than 200 on, micron. All are less than 200 micron. The most of the particle less than 90 micron. Cement is a clay. Cement, pure cement. I am telling. Cement is a clay. Cement is a clay. No, sir. Cement is a argillaceous and calcareous material. Around 54% limestone. Around 25%. Mr. Anthony Raj, you are going to geology. Yeah, I am asking you very simple, honest, straightforward question that based on particle size distribution, what is cement? The particle materials which is under clay 90 and micron is cement. Clay and silt mixture? Mixture, yes. So will it satisfy Atterberg limits or not? Yes. So that cohesion only we are breaking with the water plus sizes. Our workability problem comes there only because of that cohesion. You got my point? Yes, sir. That is why soil mechanics எடுத்துட்டு வந்து இதுல கனெக்ட் பண்ணுங்க. சார் கனெக்ட் பண்ணாலும் வித்தவுட் கிளே நம்மளால சிமெண்டே பண்ண முடியாதே. Sir, absolutely. Without silicon dioxide, aluminum oxide, எல்லாமே நம்மளால எப்படி பண்ண முடியும்? What I am trying to give a entirely different idea of approach that cement is a clay. So yes, when you add water, Atterberg limits before initial setting time is applied. All the Atterberg limit properties are very much applied to cement. அப்படின்னும் போது அதுக்கு அதான் அந்த பால் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? வாட் இஸ் த டெஸ்ட் யூ ஆர் டூயிங்? how much coherent it is. Yes, correct. So எனக்கு வந்து செல்ஃப் காம்பாக்டிங் கான்கிரீட்னா என்ன? அந்த கொஹிஷனை பிரேக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? That is what our approach is, right? Yes, correct, sir. That is what is our approach. Our approach is break the cohesion for a temporary period of workability time வரைக்கும் அந்த cohesion எனக்கு பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் cohesion இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லனாலும் பிரச்சனை. Perhaps I want more cohesion later. அங்கதான் இவங்க எல்லாம் ஒர்க் பண்றாங்க சார். HRWRA பேர் வச்சுட்டு அந்த காலத்துல வேற ஒண்ணும் பண்ணல சார். இததான் பண்ணாங்க. இது வேற ஒரு கிளாஸா போயிடும். அது வேணா. அந்த காலத்துல ஆயில் பாத்திருக்கீங்களா? ரூஃப் டாப்ல டைல் போடும் போது க்ரூட் ஆயில் வாங்கிட்டு கொத்தனார் மேஸ்திரி எல்லாம் கலவை கலந்துட்டு கொஞ்சம் ஆயில ஊத்தி போடுவாங்க. அவங்களுக்கு ஏன் பண்றோன்னே தெரியாது. Hi-fi oil is what is HRWRA, sir. We will discuss about steric effect. We will discuss about steric hindrance. We will discuss about all those lateral chains and strings. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். பட் எங்க இருந்து இந்த தாட் ப்ராசஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? From where this mushroom உடைய origin எங்க இருந்து பார்க்கணும்? அது எப்படி how it works inside அப்படின்னு நம்ம பார்க்கும்போது we will be able to know the future of how it will be
ஃபியூச்சர்ல இது எப்படி டெவலப் ஆகும், இந்த மாதிரி டெவலப் ஆச்சுன்னா இது எங்க போய் முடியும் அப்படின்னு ஃபியூச்சர் பார்ட் ஆஃப் கான்கிரீட் பத்தி we will be able to understand further. ஒருத்தர் மட்டும் ஒரு லாஸ்ட் ஃபீட்பேக் அது கொடுத்ததுக்கு அப்புறம் क्वेश्चन ஆன்சர் தான், அப்புறம் ஃபோரம் எல்லாம் உங்களுக்கு தான். கார்த்திகேயன், கார்த்திக் சார். குட் ஈவினிங் சார். சார் ஆக்சுவலா ரொம்பவே டெக்னிக்கலா இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு ஆக்சுவலா உங்களோட ப்ரெசன்டேஷன் கேட்கும்போது. ஏன்னா நார்மலா ஒரு பொது புத்தியில என்ன சொல்லுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னா இருக்கிற அந்த பிடபிள்யூடி கோட் ஆஃப் ஃபார்மல் ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ஈஸியா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம, இந்த சங்கர் படத்துல வரும்ல சார், சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்னு, அதுல சொல்லுவாங்களே பிரேக் த ரூல்ஸ், அந்த மாதிரி ரூல்ஸ்னா அதை அடியர் பண்ணணும் இல்ல, லெட்ஸ் பிரேக் இட்ங்கிறத. I have a question sir again. சொல்லுங்க சார். நீங்க பாருங்க, ஐஐடி மெட்ராஸும் கவர்மெண்ட் தான். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம கார்பரேஷன் ஸ்கூலும் கவர்மெண்ட் தான். கண்டிப்பா. ஸோ எல்லாரும் கார்பரேஷன் ஸ்கூலை விட்டு பிரைவேட்டுக்கு போயிட்டு திருப்பி எங்க வரோம்? கவர்மெண்ட் தான் வரீங்க. ஸோ இட் சேஸ் அபவுட் த டெடிகேஷன் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் தேர் இன். இல்ல அதான் சொல்ல வந்தேன் நான். இப்போ வந்து நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்றது இல்லாம, நம்ம செய்யற வேலைக்கு நம்ம நேர்மையா இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த நேர்மையா இருக்கணும். அது நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்குறப்ப, இஃப் யூ ஹேவ் டு பிரேக் த ரூல், பிரேக் இட் அப்படின்னு நீங்க பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, என்ன மீறி போனா வேலை போயிடும் அவ்வளவுதானே அப்படிங்கறது மாதிரி. ஸோ அப்போ அந்த ரிஸ்க் எடுக்கணுங்கிறது இல்ல, அதான் நான் சொல்ல வந்தேன். ரொம்ப சிம்பிளிஃபைடா நான் நீங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சுன்னு நான் மீன் பண்ணது அதுதான். அப்படிலாம் வேலை எல்லாம் போவேன் சார், இவங்க பயம் அது. அதுதான் சொல்றேன், இவங்களோட பயம் அது. அப்படிலாம் போவாது. அது அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிடுறாங்கல்ல சார் எல்லாருமே. வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா சொன்னீங்க, லெட்ஸ் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ங்கிற ஸ்பேஸ்க்குள்ள இருக்கும் போதுல நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணணுன்ற ஒரு விஷயமே வராது. ஸோ அகைன் நான் இன்னொரு சினிமா எக்ஸாம்பிளே சொல்லி முடிச்சுடுறேன். அதாவது இப்போ எப்படி இந்த பிரசன்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் சுரேஷ் சாரோட இமேஜ் எப்படி இருக்குன்னா, இந்த பாகுபலி படத்துல வந்து பல்வால் தேவனுக்கு மேல ஒரு இமேஜ் வரும் பாருங்க பாகுபலி. ஸோ அந்த மாதிரி உங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து பல மடங்கு உயர்ந்துச்சு சார். தேங்க்யூ, கீப் இன்ஸ்பைரிங் அஸ் சார். தேங்க்யூ சார். அவ்வளவுலாம் ஒர்த்து கிடையாதுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரகோத்குமார் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ. क्वेश्चंस கேட்கலாம். லாஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes சாரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க முடியாது. ஆல்ரெடி இட்ஸ் டூ மச் லேட். முக்கியமான क्वेश्चन இருந்தா மட்டும் கேளுங்க, டு த பாயிண்டா கேளுங்க, ஆன்சர்ஸ் வாங்கிக்கலாம். சார் பாலா, எக்ஸ்டர்னல் வால் எப்படி சார் பண்ணீங்க? இது மைவான் போனீங்களா இல்ல நார்மல் வந்து பிளாக் ஒர்க் எதுவும் பண்ணீங்களா சார்? எக்ஸ்டர்னல் வால் ஏஏசி பிளாக் சார். ஓகே. ஒரே ஒரு ஃபேஸ் தான், ஃப்ரண்டல் ஃபேஸ் அண்ட் பேக் ஃபேஸ். ஓகே ஓகே. ஏஏசி பிளாக்ல போயிட்டேன். அது ஏசி பிளாக்ல போயிட்டு ஒரு 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 50%க்கு மேல வந்து நான் விண்டோ ஓபனிங்ஸ் பிளான் பண்ணிட்டேன். ஓகே. பட் நாங்க பண்ணும்போது ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் சார். நிறைய பேர் கூட இருக்காங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம். கேள்வியை மட்டும் கேளுங்க, ஆன்சர் வாங்கிக்கலாம் சார். தேங்க்யூ சார். மனோ சிவில் இன்ஜினியர் கேளுங்க சார். குட் ஈவினிங் சார். Hi Mano, how are you? My student and very good designer. Sir, I have one question, sir. Yes, please. Why tunnel form is not made in aluminum, sir? It will be easier to handle now, sir. அழகா தமிழ்ல கேட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கு. நீயும் தமிழ் மீடியம், நானும் தமிழ் மீடியம், எதுக்கு இங்கிலீஷ்? சார், அலுமினியம் ஃபார்ம் இருக்குல்ல, டனல் ஃபார்ம் செய்யலாம்ல சார், ஹேண்டில் பண்ண ஈஸியா இருக்கும். ஏன் அது பண்ணல சார்? எக்ஸலண்ட் क्वेश्चन. டனல் ஃபார்ம் வந்து நம்ம அலுமினியம்ல பண்ணா it will not work, or the other way it will be very costly. Costly in the sense, நான் ஒரு விஷயம் சொல்றேன். டனல் ஃபார்ம் ஸ்டீல்ல செய்யறதுக்கான மிக முக்கியமான ரீசன், யங்ஸ் மாடலஸ் ஆஃப் கான்கிரீட். can somebody say me what is the யங்ஸ் மாடலஸ் ஆஃப் steel to aluminum ratio? Steel is 200, more than 200 sir. Steel 210 sir. 210 210. அது 73 times sir. Yes sir. யங்ஸ் மாடலஸ் 3 times higher. மனோ நீங்க சொல்லுங்க, எதை ரக்கடா யூஸ் பண்ணலாம்? ஸ்டீல் சார். ரக்கட் பாய் பிடிக்குமா உங்களுக்கு சாஃப்ட் பாய் பிடிக்குமா சார்? சாக்லேட் பாய். No,
So you think, you were in the design of that plywood tunnel form for DEC. அந்த rugged அந்த ஹிட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைராய்டு டைட்டிங் அண்ட் ஹிட்டிங். எஸ் சார். அதுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கு எனக்கு யங்ஸ் மாடல்ஸ் 3 டைம் யங்ஸ் மாடல்ஸ் இருக்கும்போது தான் டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி நிக்கும், எனக்கு இம்பாக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, மேலிபிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஓகே, டக்டிலிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் ஃப்ளோபிலிட்டி ஆஃப் மெட்டல் வந்து அலுமினியம் பாத்தீங்கன்னா, நீங்க அலுமினியம் ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ ரொம்ப ஹை, அதனால ரொம்ப லைட் வெயிட்ல டக்குன்னு தூக்கி வச்சிடலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. பட் ஆனா ரொம்ப சீக்கிரம் சொட்டாயிடும்ன்றத வந்து மறந்துடுறீங்க. அலுமினியம்க்கு மேலியபிலிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குப்பா. சொட்டையாகக்கூடிய தன்மை, தகடாக மாற்றக்கூடிய தன்மைன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. தமிழ்ல சொல்லணும்னா தகடாக மாற்றக்கூடியது மேலியபிள் ப்ராப்பர்ட்டி. நம்ம டக்டைலிட்டி சொல்றோம் இல்லையா, ability to extend in a longitudinal direction is ductility. In a planar direction, சப்பாத்தி மாவு மாதிரி பரோட்டா மாவு வந்து malleable. So malleable property of aluminum is very high than steel, right? So malleable இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க போட்டு டைட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் டைட் பண்றீங்களோ அங்க சொட்டையாயிடும். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். You are smart enough to understand. Any other உதயகிருஷ்ணன் நீங்க கேட்கலாம். உதயகிரண் பேர் தப்பா, சாரி, உதயகிரண், CH உதயகிரண். நீங்க கேட்கணுமா? ஆன்சர் பண்ணிருக்கீங்க உதயகிரண். ஓகே, சத்யசீலன் நீங்க கேட்கலாம். இந்த க்யூரிங் ப்ராசஸ் சொன்னீங்களே சார், ஹியூமிடிட்டி அதிகமா இருக்க இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு க்யூரிங் வந்து நார்மலா இருந்தா போதும்னு சொல்ல வரீங்களா? அது எனக்கு சரியா புரியல. இல்ல, ஹியூமிடிட்டி வெளியில சப்போஸ் இது வால்னு வச்சுங்களேன், வால் சர்ஃபேஸ்ல நீங்க கோட்டிங் கொடுத்துருக்கீங்க, வெளியில ஹியூமிடிட்டி ஹையா இருக்கு. ஹியூமிடிட்டி ஹையா இருக்கும்போது உள்ள இருந்து வெளியில போகக்கூடிய தண்ணி வந்து கம்மியா இருக்கும். ஓகே, அப்போ கியூரிங் காம்பவுண்ட் மேல பிரஷர் இருக்காது. வெளியில வந்து வாட்டர் கண்டென்ட் இந்த ஏர், காற்றின் ஈரப்பதம் கம்மியா இருந்ததுன்னா எங்க தண்ணி இருக்கோ அங்க இம்மிடியேட்டா எவாபரேட் ஆகும் இல்லையா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், மழை காலத்துல துணி காய போட்டீங்கன்னா சீக்கிரம் காயுமா, இல்ல வெயில் காலத்துல துணி காய போட்டீங்கன்னா சீக்கிரம் காயுமா? வெயில் காலத்துல. எதனால? ஏன்னா வெளியில வந்து வெப்பம் அதிகமா இருக்கு, துணியில வந்து ஈரம் அதிகமா இருக்கு. சோ வெப்பம் இல்ல, நிழல்லயே காய போடுங்களேன். 2 காலத்துலயும் நிழல்லயே காய போடுங்க, ரெண்டுத்தையுமே. எது சீக்கிரம் காயும்? காற்றின் வெப்பம் தான், காத்தோட வெப்பம் தான். அதாவது மாய்ச்சர் கண்டென்ட் இல்லாதால. மாய்ச்சர் கண்டென்ட் வெயில் காலத்துல மாய்ச்சர் கண்டென்ட் இருக்காதுப்பா. எல்லாம் நீராவியாகி மேல போயிட்டு இருக்கும். நீராவியோடைய கண்டென்ட் அது வந்து கம்மியா இருக்கும். எதுல? ஏர்ல. எதுல? வெயில் காலத்துல. அப்போ சக்ஷன் சீக்கிரம் நடக்கும். ஓகே. மழை காலத்துல ஈரமா இருக்கும் இல்லையா? செவரெல்லாம் கூட ஈரமா இருக்கும் இல்லையா? டேம் வால் நீங்க எந்த காலத்துல பார்க்கலாம், டேபிள் எல்லாம் கூட ஈரமா இருக்கும். காலங்காத்தால சீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கும். காற்றுல ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது நம்மளுடைய எது ஒர்க் ஆகும்? இந்த கியூரிங் காம்பவுண்ட் நல்லா ஒர்க் ஆகும். காற்றுல ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா சக் பண்ணி எடுத்துரும். நீங்க என்ன ஒரே ஒரு மெம்பரேன், சின்ன மெம்பரேன் அப்ளை பண்றீங்க. மெம்பரேன் அப்ளை பண்ணிட்டு தண்ணி வெளில போகாதுன்னு சொன்னா நிஜமா அது கிடையாது. இது சூட்டபிள் ஃபார் சென்னையா சார்? நம்ம கியூரிங் காம்பவுண்ட் அட்வைஸ் சென்னை கடலுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா? அதனால கடல் பக்கத்துலயே இருக்குன்னா கடல்ல இருந்து ஈரப்பதம் நம்ம காற்றுல இருக்கிற ஈரப்பதம் அதிகமா இருக்குனால தான் நம்மளுக்கு வாக் பண்ணாவே ஸ்வெட் ஆகுது. ஓகே. மத்தபடி ஹைதராபாத்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட்டே ஆகாது. எவ்வளவு வாக் பண்ணாலும் ஸ்வெட் ஆகாது. என்ன ஆகும்? ஸ்வெட் ஆகும், இம்மீடியட்டா எவாபரேட் ஆயிடும். உங்க சர்ஃபேஸ்ல நிக்கவே நிக்காது, எவாபரேட் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் சன் ஸ்ட்ரோக் வரும். அதனாலதான் தலப்பா கட்டுவாங்க, டர்பைன் கட்டுவாங்க. தேங்க்யூ சுஜி. லாஸ்ட் 2 questions. மகாலிங்கமூர்த்தி நீங்க கேட்கலாம். அதுக்கடுத்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். சார், ஸ்லாப்ல சேனல் கொடுத்துருந்தீங்களா, அது வந்து வால் ஸ்டார்டர் இருக்கா சார்? ஆமா சார், அதுதான் சேனல் கொடுத்துருந்தீங்க. எஸ், 2 சைடு சேனல் தான். அந்த பர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் த பிலோ வால் இஸ் கெட்டிங் ரெப்ளிகேட்டட் டு த ஹையர் ஃப்ளோர். ஓகே சார், ஓகே.
So that is ஸ்பெஷலா யூஸ் பண்ணிடலாம் சார். இல்ல அதுதான் டெக்னாலஜி சார். டனல் ஃபார்ம் டெக்னாலஜி அதுதான். கீழே இருக்கிற இமேஜ அக்குரேட்டா மேல எடுக்கிறதுனால தான் அது போல நம்பர் 1 மோனோலித்திக் டெக்னாலஜியா இருக்கு. கோன் கொடுத்து இந்த கிளிம்பிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்தது கீழே வால்ல கோன் கொடுத்தது அந்த டைராய்டுல கிளிம்பிங் பிளாட்ஃபார்ம் இருக்கா? இல்ல நம்ம 2 பேனல் நடுவுல இருக்கிற வால்ல பிரஷர் இருக்கும்ல சார், நம்ம போர் பண்ணுவோம். இல்ல சார், நாங்க கிளிம்பிங் பிளாட்ஃபார்ம் சொல்றேன். கீழே ஸ்டேஜிங் வைக்காம டைரக்டா மேல தூக்கிட்டு போவோம் நார்மலா சார். கீழே இருந்து சப்போர்ட்டிங் எனக்கு ஸ்கேஃபோல்டிங் தேவையில்ல சார். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நான் மறந்துட்டேன் சொல்றது. I have not done any scaffolding for the entire project, 10 towers. No scaffolding done. மைவான் இருக்கிற இடத்துல மட்டும் தான் ஸ்கேஃபோல்டிங். இது ஸ்கேஃபோல்டிங் தேவை கிடையாது, ஆனா கிரேன் தேவை. அந்த கிளிப்பிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணா கிரேன் வேணும். ஆமா, கண்டிப்பா வேணும். இல்ல மைவானுக்கு கிரேன் இல்லாம ஒர்க் ஆகுது. மேக்ஸிமம் எவ்வளவு சார் மேன் பவர் யூஸ் பண்ணீங்க பெர் டே? மேன் பவர் என்ன சார், ஒரு டீம் பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் இருந்தா போதும் சார். சைக்கிள் போயிட்டே இருக்கும். இன்க்ளூடிங் காங்கிரீட் பாத்தீங்கன்னா 30 பேர் இருந்தா மோர் தேன் சஃபிஷியன்ட். அதுவே ரொம்ப அதிகம். நான் சொல்றது இன்க்ளூடிங் இன்ஜினியர்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. லாஸ்ட் கொஸ்டின் ரகோத்குமார், உங்களோட. ரகோத்குமார் கேளுங்க சார். குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங். ஒரு வெல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து எங்களுக்கு நல்ல எக்ஸிகியூஷன் பண்ணீங்க. இன்வென்ஷன் வந்து யார் சார் பண்ணது சார்? இன்வென்ஷன் சார், இன்வென்ஷன் ஆக்சுவலி ஆர்டினாய்ட் சார். ஆக்சுவலி ஓகே சார், அவங்க தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மெசா, நெரு. இப்போ நம்ம இந்தியால வந்து ஆர்டினாய்ட் மேனுஃபேக்சரிங்கே இருக்கு. அதனால nowadays it is in Indian. சார் இப்போ வந்து மெட்ரோல இது வந்து பாசிபிளாங்க சார்? சார் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா, மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல இது வந்து பாசிபிள் ஆக்க முடியுமா என்னன்னு சொல்லி கேக்குறேன் சார். எப்படி சார் டனல வெளில எடுங்க? அது பூமி கீழே இருக்கு எல்லாமே. இல்ல வேற ஏதாவது இதுக்கு ஐடியா இருக்கா என்னன்னு சொல்லி கேக்குறேன். அவரு ஸ்ரீதரனுடைய லெக்சர் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். மெட்ரோ வந்து டாப் டவுன் பாட்டம் அப் சார். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டோட்டல் ஐடியா, டிஃப்ரெண்ட் ஐடியா. இதுல டனல் அப்படின்றது மெட்ரோக்கான டனல் அப்படி இல்லைங்க. இது மீனிங், இதுக்கு மீனிங் வந்து இட் இஸ் லைக் இட் இஸ் an idea which is taken from honeybee sir. honeybee எடுத்துங்க. தேனி எப்படி கூடு கட்டுது? ஆன் க்ரோயிங், அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கடைசி வரையும் போயிட்டே இருக்கும். சேம் ஸ்ட்ரக்சர். ஃப்ரண்ட் ஓட்டை இருக்கும், ஓட்டைக்குள்ள போவோம், வெளில வரும். அதே மாதிரி தான் டனல் வைப்போம், வெளில எடுப்போம், ஓட்டையா இருக்கும். ஃப்ரண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடியும். ஓகே சார். இப்போ இந்த கியூரிங் கம்பவுண்ட்லாம் சொன்னீங்கல்ல சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏர் மாய்ச்சர் கண்டென்ட் இல்லாத இடத்துல இப்போ நம்ம அதே மாதிரி எக்ஸ்போஷர் கண்டிஷன்லாம் வச்சு தான் இந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிகியூஷனே பண்ண முடியுமா? ஒரு 2 days நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் 18 hours டீ ஷட்டரிங் நீங்க 2 days வைக்க வேண்டியதா இருக்கும். இட்ஸ் as simple as. இப்போ நீங்க டனல்ல வந்து டீ ஷட்டரிங் பண்ணிட்டாலுமே இப்போ வந்து கியூரிங் கம்பவுண்ட் பண்ண முடியாம அந்த ஏர் மாய்ச்சர் கண்டென்ட் வந்து இல்ல. அந்த மாதிரி பட்சத்துல நம்ம அதை எக்ஸ்போஷர் கண்டிஷன் சொல்றோம் சார். டீ ஷட்டரிங்கோட டைம் நீங்க டிலே பண்ண வேண்டியதா இருக்கும். புரியுது சார். ஓகே, காட் இட். எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி டீ ஷட்டரிங் டைம் மட்டும் மாத்துற மாதிரி இருக்கும் சார். அதுதான் சார், டீ ஷட்டரிங் டிலே பண்ணா ஃபார்ம் ஒர்க் ரெபியூட்டேஷன் மட்டும் தான் நீங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ண முடியும். கோட என்ன சொல்லுதுன்னு தயவு செஞ்சு கோட தரவா படிச்சுட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார். கோட தரவா படிச்சுட்டு உள்ள கிழிச்சு போட்டுருங்க. சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய பேர் ஆன்சர் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஆனா போதும். இன்னும் நம்ம நிறைய செஷன் பேச போறதுனால உங்க கேள்வி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா சார் நம்ம நிறைய டைம் கொடுப்பாருன்னு நம்புறேன். இது இல்லைனாலும் சண்டை போட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம்னு அந்த உரிமை நம்ம கிட்ட இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரும் பார்த்த மாதிரி எல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தாங்க. பட் காங்கிரஸ் நாங்க பாக்குறது உங்ககிட்ட இருக்க அந்த ஃபயர் தான். அந்த அக்னி கொஞ்சம் பத்திரமா என் கையில கொடுத்துருக்கீங்க. அதை நாங்க இன்னும் பத்திரமா பாதுகாப்போம், பற்றி படர வைப்போம். நன்றி சார். நன்றி தவிர தமிழ்ல பெரிய வார்த்தை இல்லை, செயல்ல காட்டுவோம். குவாலிட்டி கான்சியஸான எக்ஸிகியூஷன்ல வி ப்ரூவ் ஆஸ் அ சிவில் இன்ஜினியரிங் கம்யூனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. Thank you.